நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் பாடுபடுறாங்கன்றதுதான் இந்த டிராமாவுடைய ஒன்லைனர். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாமா? எபிசோடுடைய ஸ்டார்டிங்லேயே ரொம்ப டெரரா காமிக்கிறாங்க பாத்தீங்களா, கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு. இவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஸோ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் கம்பெனி வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய பிரபலம்ன்றதுனால ஒரு நாள் என்ன ஆகுது, நம்ம ஹீரோடைய கம்பெனிக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. மார்வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவை பயமுறுத்துறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவங்க தான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ப்ளீஸ் பா, நான் ஒரு மேகசீன்ல ஒர்க் பண்றேன், எனக்கு வந்துட்டு நீ இன்டர்வியூ தர முடியுமான்னு கேட்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. என்னடா இது அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இவன் என்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா இருக்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய கேரக்டரே எப்படின்னா, ஒரு சின்ன மீன் ஒண்ணு கீழே விழுந்துருச்சு ஃபைல் எடுக்கக்குள்ள, அந்த மீனை கூட எடுத்து போட மாட்டாருன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப டெரர் பீஸ் தான் நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி ஏன் பாஸ் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் நம்ம ஹீரோ சிரிச்சு பேசுவான். அந்த அளவுக்கு ரொம்ப டெரரான பீஸ் தான் நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு மேகசீன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இன்டர்வியூ கேட்கறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு இன்டர்வியூக்காக நான் கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டோன்னே அவளுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, அவளை உள்ள கூப்பிடுங்க, அவளை நான் டைரக்டாவே ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு இந்த மாதிரி நைட்டு வந்துட்டு ஒரு பாருக்கு வா, நம்ம அங்க வந்துட்டு நான் உனக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சந்தோஷமா அந்த பாருக்கு போனா. நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்திருக்கா. இவளுக்கு நம்ம ஹீரோயினா சுத்தமா பிடிக்காது போல இருக்கு. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூடவே சுத்திட்டு இருப்பா. இப்ப எதுக்காக வந்திருக்கானா, நம்ம ஹீரோயினோட பேச்சுலர் பார்ட்டிக்கு தான். என்ன பேச்சுலர் பார்ட்டியா? அப்ப ஹீரோயினுக்கு கல்யாணமா தானே கேக்குறீங்க? ஆமா, நம்ம நாளைக்கு தான் நம்ம ஹீரோயினோட கல்யாணம். நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் இவன் தான். இந்த பையனை பார்த்துதான் இந்த பொண்ணுக்கு செம பொறாம, இவளுக்கெல்லாம் ஆள் கிடைக்குதே நமக்கு ஆள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க டைம் இந்த பொண்ணு என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் குடிக்கிற அந்த ஜூஸ்ல வந்துட்டு ஆல்கஹால கலந்து விட்டுறா நம்ம ஹீரோயின் மேல இருக்க கடுப்புல. சோ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் சரிப்பா ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ பார்த்து இன்டர்வியூ எடுத்துட்டு வீட்டுக்கு போன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. சோ நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஜூஸை குடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆல்கஹால்னா ஒத்துக்காது போல இருக்கு. அந்த ஜூஸை குடிச்சோடனே செம்மையா போதை தலைக்கேறிடுது. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாருக்கு வந்துடுறாங்க. ஓகே இவளுக்கு நம்ம வந்துட்டு போய் நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் என்னால இன்டர்வியூ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கடுப்பை என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி போதையில வேற இருக்காங்க இல்லையா, உடனே என்ன பண்ணாங்க அந்த பாருடைய அந்த இது மைக்க பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, உன்னுடைய லவ் லெட்டரை நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோக்கு என்ன லவ் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாவது. அவனுடைய செக்ரட்டரி கூப்பிட்டு ஹீரோயினை அங்க வந்து கூட்டிட்டு போக சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் என்னமோ லவ் லெட்டர்னு சொன்னா இல்லையா, அதை நினைச்சு நம்ம ஹீரோ செம கடுப்பாய் அவனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா செமையா குடிச்சிடறான். இதனால நம்ம ஹீரோவும் செம்ம போதையாயிடுறான். மறுநாள் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே பெட்ல இருந்து கண்ணு முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ போச்சு என் கற்பு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் எந்திரிக்க ஹீரோ மேல கீழே நம்ம ஹீரோயினை பாத்துறாங்க. நம்ம ஹீரோயின் ஏ ப்ளீஸ் டா, நான் இன்னைக்கு எனக்கு கல்யாணம், நான் செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாது சரியா அப்படின்னு சொல்லக்குள்ள ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, நீங்க யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, நான் ஹீரோ கிடையாது, ஹீரோவுடைய தம்பி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்ற அப்படின்னு, ஆமா உனக்கு சப்போஸ் டவுட்டா இருந்துச்சுன்னா நீ வேணா ஆபீஸ்க்கு கால் பண்ணி பாரு, என்னோட அண்ணன் அங்கதான் இருப்பான், நான் வந்துட்டு ஹீரோவுடைய தம்பி அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் என்ன பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஆபீஸ்க்கு கால் பண்றாங்க. ஆபீஸ்க்கு கால் பண்ணா நம்ம ஹீரோவுடைய செக்ரட்டரி தான் போன் எடுத்து சொல்லுங்க நான் தான் சூனியான் பேசுறேன், சூனியான்னா நம்ம ஹீரோவுடைய பேரு, நான் தான் சூனியான் பேசுறேன்னு ஹீரோயினுக்கு இப்பதான் ஓ அப்படியா சரி ஓகே இன்னைக்கு எனக்கு கல்யாணம், இந்த பாரு ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே இந்த விஷயத்த சொல்லிடாத, எப்படி இந்த மாதிரி நிலைமை ஆச்சுன்னே தெரியல, சரி ஓகே நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு அவங்களுடைய போனை பார்த்தா அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் போதையில என்ன பண்ணிருக்காங்க. சோ ஹீரோவுடைய தம்பி கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரெஸ் இல்லாம இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தெரிச்சு ஓடி வராங்க. ஹீரோவுடைய தம்பி கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோவுடைய தம்பிக்கு தூக்கி வாரி போடுது. என்னமா சொல்ற, ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு இப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே இது எல்லாமே சுத்தி நின்று கேட்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோ ஐயோ என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஹீரோ இல்ல ஹீரோவுடைய தம்பி அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோவுடைய தம்பியை மிரட்டுறாங்க. இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு கோல் ஒன்னு இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா வந்துட்டு நீ என்னை விட்டு வந்துட்டு போயிடலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, சப்போஸ் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோயேன் இந்த போட்டோஸ் எல்லாம் நான் நெட்ல விட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டுக்கு அங்க போவேன். இப்ப நம்ம ஹீரோவுடைய செக்ரட்டரி வந்து ஹீரோவுடைய தம்பி கிட்ட என்ன பாஸ் சாரி பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா தான் படுக்க வச்சேன், ஆனா நீங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்னானீங்கன்னு எனக்கு தெரியல பாஸ் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல எங்கடா கொண்டு வந்து என்ன மாட்டி விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி சொல்ல இப்பதான் புரியுது அது ஹீரோவுடைய தம்பி எல்லாம் கிடையாது, டபுள் ஆக்டிங்லாம்
அப்படிலாம் இல்ல, சிங்கிள் ஆக்டிங் தான். கட் பண்ணா வேற என்ன, நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய தம்பின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவே கூப்பிட்டு வச்சு கல்யாணத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க எங்க அம்மா வருவாங்க, சோ எங்க அம்மா கிட்ட தாறுமாறா எதுவும் பேசிடாத, ஓகேவா? எங்க அம்மா வந்து 1008 கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் சரியா பதில் சொல்லுனோடனே ஹீரோயினோட அம்மாவும் அங்க வந்து என்னடி நேத்து ஒரு பையனுடைய போட்டோவை காமிச்ச, அவனை தான் கல்யாணம் பண்ணி பண்ணி இன்னைக்கு ஒரு பையனை கூட்டு வந்திருக்க, இன்னாதாண்டி உன்னோட பிரச்சனைன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் வேணும்னே ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஜாப் இல்ல, மணி இல்ல, அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் கடுப்பாயி டேய் இங்க பாரு ஒழுங்கா இருந்துரு, இல்லனா உன்னுடைய போட்டோவை ஜட்டியோட இருக்க போட்டோவை நான் ஆன்லைன்ல போட்டு விட்டுருவேண்டா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அமைதி ஆயிட்டு சாரி மேடம் நான் சும்மா வந்துட்டு சொன்னேன், சாரி ஆண்டி எனக்கு வந்துட்டு ஜாப்லாம் இருக்கு, நான் ஒரு செஃபா ஒர்க் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஹீரோயினோட அம்மாவுக்கு ஸோ நம்ம ஹீரோவை பிடிச்சு போச்சு, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓட, ஹீரோக்கு இன்னும் பெரிய ஷாக்கு, நம்ம ஹீரோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கவங்க போல இருக்கு, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டைரக்டா கல்யாணம் நடத்த இடத்துக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு டே பையா ஏன்டா எனக்கு கல்யாணம் பண்ண விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஐயோ அம்மா உங்களை யாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர சொன்னது அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வந்து நான் மருமகளை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோடைய அம்மாவும் ரெண்டு பேருமே பேசி சம்பந்திங்க இல்லையா, ரெண்டு பேருமே பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன பண்றதே தெரியல, தெரியாம கல்யாணம் பண்ணலான்னு பார்க்க ரெண்டு பேருடைய அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. வேற வழியே இல்லாம ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே கல்யாணமாடா அப்படின்னு தானே கேக்குறீங்க, இது கான்ட்ராக்ட் மேரேஜ் இல்லையா, அதனால இந்த மாதிரி தான் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ என்னால முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அட வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்கறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு லவ் லெட்டர் எல்லாம் எழுதி ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தா, அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்து டேபிள்ல பாக்குறாங்க ஒரு கப்பிள்ஸ் வந்துட்டு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றத பார்த்து நம்மளே இவளுக்கு ரோஸ் கொடுத்து ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஹே நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல எங்க எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ண மூடிட்டு இருக்க கேப்ல நம்ம ஹீரோ ரோஸ் வாங்கறதுக்காக வெளியே போயிடுறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க சீன் கட் ஆகுது, அப்படியே கல்யாணத்துல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல போல இருக்கு, கையை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய மாப்பிள்ள நோ இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு லவ் லெட்டர் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த லவ் லெட்டர்ல நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அப்ப அந்த வந்துட்டு பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்துட்டு ஒரு லவ் லெட்டர் கூட எழுதி தெரியல, இவெல்லாம் ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கான்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோயின் செம்மையா குடிச்சிருப்பாங்க. அப்ப ஒரு பையன் வந்து தூக்கிட்டு போறான். இந்த பையன் தான் வந்து நம்ம ஹீரோயின் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற இருந்த பையன். என்ன இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர, அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோடைய அம்மாவும் அந்த பையனை வெளியே துரத்தி அப்பா அடி சனியை ஒழிஞ்சுதுடா சாமி அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினோட திறமை பாருங்களேன், அந்த பையனுடைய போட்டோ ஆனா நம்ம ஹீரோடைய மண்டை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, ஓகே இதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அதனால நீ உன் வழியை பார்த்துருப்போம் நான் என் வழியை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து பிரியிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்ப ஹீரோயினும் கிளம்ப. இப்ப ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, நான் அவங்க வந்துட்டு உன்னுடைய வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ திரும்பி பார்த்து நீ நானும் ரூம்மேட்டா இருக்கலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோ என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்ப. இப்ப ஹீரோவுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க, இந்த மாதிரி உங்களுடைய வீட்டை பாக்கிறதுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஐயோ மன்னிச்சுடு நீங்க நானும் ரூம்மேட்டா இருந்துக்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அப்படி பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று டான்ஸ் ஆடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோடைய அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோடைய அம்மா கிட்ட அம்மா இந்த மாதிரி வந்துட்டு உங்க பெரிய பையன் கிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கணும், ஆனா என்கிட்ட அவன் சரியாவே பேச மாட்டேன்டா, நீங்க ஏதாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோடைய அம்மாவும் கண்டிப்பாமா நீ எங்க வீட்டு வந்துட்டு மருமக, நான் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணாம இருப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு என் பையன் கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லினதுக்கு அப்புறமா இப்ப ரெண்டு பேருமே போனதுக்கு அப்புறமா சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, வீட்டையே ரெண்டா பங்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒண்ணுது இந்த பக்கம் என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற லெவல்ல இறங்கி யோசிச்சு நம்ம ஹீரோயினோட லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து கண்ணாடி எல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பொம்மை எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க, பெருசா நிறைய பாயிண்ட் எல்லாம் எழுதி அதை ஹால்ல மாட்டி விட்டு உனக்காக நான் சமைக்க மாட்டேன், எனக்காக நீ சமைக்க கூடாது, என்னோட பொருளை நீ தொடக்கூடாது, உன்னோட பொருளை நான் தொடக்க மாட்டேன், சோ அதே மாதிரி வந்துட்டு லேட்டா வந்தா நீ எனக்கு கதவு திறக்க தேவையில்ல, நானும் உனக்கு கதவு திறக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு மீன் தொட்டி வரைக்கும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ரூமுக்கு போறப்போ என்ன உன்னோட மீன் வந்துட்டு என் பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் எப்பா மீன் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, என்ன டார்ச்சர் பண்ணாத
பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு ஒன்று தெரியுமா, உங்க அண்ணனுக்கு கூட கோல்ட் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் டைம்ல ஒரு கோல்ட் ஃபிஷ் வந்துட்டு செத்து போச்சு, உங்க அண்ணன் அதுக்காக எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றப்ப அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணா வந்துட்டு வெளியே வந்துட்டு சோஃபால படுத்துக்கா, நம்ம ஹீரோயின் ரூம்ல படுத்துட்டு இருக்கா. நடுராத்திரியில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு போல இருக்கு, நம்ம ஹீரோ திருடதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வர நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் நம்ம ஹீரோவை அடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ மயங்கியே விழுந்துடுறாங்க. மறுநாள் காலைல ஐயோ போச்சு போ, நம்மளை இவன் அடிச்சிடுவானோ திட்டிடுவானோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து பயந்து வெளியே வந்தா. நம்ம ஹீரோ அழகா சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க ஹீரோயின் இதெல்லாம் பாக்குறாங்க. என்ன இவன் அப்படியே வந்துட்டு உங்க அண்ணனை விட ஆப்போசிட்டா இருக்கானே, உங்க அண்ணன் மட்டும் நம்ம சும்மா தொட்டதுக்கே நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டான், இவன் என்ன இவ்வளோ அழகா பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேணா நான் வந்துட்டு கப் நூடுல்ஸே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சாப்பிட வர நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ஸ் எல்லாம் போட்டு அதாவது அந்த இறால் எல்லாம் போட்டு செம்மையா நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா. சரி ஓகே நம்ம செத்தாலும் சாப்பிட்டுட்டு சாவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க நம்ம ஹீரோயின். ஆனா அதுல விஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல போல இருக்கு. ஹீரோ உடனே வந்துட்டு இதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்கணும், நேற்று நைட் நடந்த விஷயத்துக்காக தெரியாம நான் தான் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறம் நீ நானும் ரூம்மேட் தானே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஹீரோயினும் ஐயோ பாவம் தெரியாம நம்ம இந்த பிள்ளையை அடிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபவுண்டேஷன் எடுத்து நம்ம ஹீரோவுக்கு அடிப்பட்ட காயத்தை மறைச்சு விடுறாங்க. ஏன்னா வெளியே போனா யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு விடுறப்போ இப்ப நம்ம ஹீரோ பாக்குறாங்க, மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எனக்கு இந்த உலகத்திலேயே எந்த பொண்ணை சுத்தமா பிடிக்காதோ அந்த பொண்ணு கூட நான் வீட்டுல இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, வேலைக்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்போ ஒரு கண்ணாடி போட்ட ஆள் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்னமா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் செம கடுப்பாய் ஐயோ எனக்கு டைம் ஆகுது ஒழுங்கா நவுறு அப்படின்னு அந்த ஆள் என்ன பண்ண நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்க ஹீரோயினோட கையில இருக்க போன் கீழே விழுந்தோடனே அவன் அந்த போன் மேல ஏறி குதிச்சுதான் செம்மையா குதிச்சு நம்ம ஹீரோயினோட போனையே உடைச்சு விட்டுறேன். நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாய் நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்து ரெண்டாவது கெட்டப் அதாவது ஹீரோடைய அண்ணனோட கெட்டப் அதாவது சிஇஓ கெட்டப் மாதிரி போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோடைய செக்ரட்டரி என்ன பொண்டாட்டி கையில செம்ம அடியோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இன்டர்வியூ பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இன்டர்வியூ பண்றவங்க எல்லாரையுமே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின்ஸ் அந்த கண்ணாடி போட்ட ஆள் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்ததுனால லேட்டா வந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதான் நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்றா இல்லையா அந்த பொண்ணு வந்து இன்டர்வியூ உனக்கு விட்டு போச்சா, நான் இன்டர்வியூ எடுத்துட்டேன், நான் தான் போய் இதுக்கப்புறம் ஃபாரின்ல படிக்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவே நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்காங்க, போன் வேற உடஞ்சு போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து செம்மையா நம்ம ஹீரோயின் ஊனு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பை ஏய் தூங்குறியா இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பேய் படம் பார்த்துட்டு இருக்காங்க. இதான் உனக்கு பயமா இருக்குல்ல அப்புறம் ஏன் பேய் படம் பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லக்குள்ள மறுபடியும் அந்த கண்ணாடி போட்டவன் வீட்டுக்கே வந்து நம்ம ஹீரோயினை வம்பிழுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு யாரு என்னன்னு தெரியல. சோ கதவை மட்டும் ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோ மட்டும் அமைதியா போய் உட்காந்துற. நம்ம ஹீரோயினியோ எதுக்கே இங்க வந்து என் உயிரை வாங்குற, எங்க அம்மா தானே உன்னை லவ் பண்றாங்க, நானா உன்னை லவ் பண்ற மாதிரியே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இப்பதான் புரியுது ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இந்த ஆளை லவ் பண்றாங்க போல இருக்கு. இந்த ஆள் ஒரு சைக்கோ, எப்ப பாரு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து காசு கேட்டு நம்ம ஹீரோயினை அடிச்சிட்டு இருப்பான் போல. இப்ப கூட அதே மாதிரி நம்ம ஹீரோயினை அடிக்க வரப்போ ஹீரோ உடனே வந்து அந்த ஆளை செம வெளுன்னு வெளுத்துட்டு கதவை சாத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு நீ என்ன மனசுக்குள்ள என்ன உனக்கு என்ன பெரிய அவெஞ்சர்னு நினைப்பா, அந்த ஆள் கிட்ட போய் சண்டைக்கு போய் நிக்கிற உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்ட. ஆனா நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா, உன் அண்ணன் வந்துட்டு செம்மையா என்ன திட்டுவான் அடிப்பான், ஆனா நீ வந்துட்டு என் காயத்துக்கெல்லாம் மருந்து போறேன்னு ஹீரோயினோட முட்டி ஆல்ரெடி வீங்கி போய் கிடக்கு, இது என்ன இப்பயா விழுந்த இந்த காயம் இப்ப விழுந்ததா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உன் அண்ணன் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறப்போ அண்ணன் முடிச்சு என்ன தள்ளி விட்டுட்டான் இன்டர்வியூக்காக கேட்க போனப்பன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஐயோ நம்ம தள்ளி விட்டது இவ்வளவு பெரிய காயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினே பார்க்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஹீரோவை எதுக்காக கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயினோட கம்பெனியில ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்க, அதுக்கான ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையுமே அவங்க கம்பெனியே பொறுப்பேற்றுப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் வீட்டுல போய் படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிட்டு இவ்வளவு ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கிறப்போ சோ வந்துட்டு ஸ்கூல் பிள்ளைங்கலாம் கோல்ட் ஃபிஷ்லாம் வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. சோ அப்ப வந்துட்டு காலையிலே வந்த உடனே அந்த கோல்ட் ஃபிஷ்லாம் இறந்து போயிருக்கும். நம்ம ஹீரோ தான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. ஹீரோயின் உடனே வந்துட்டு ஹீரோ வந்து கோல்ட் ஃபிஷ் ஒன்று சாவடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் நம்ம ஹீரோவை புள்ளி பண்ணோடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து எல்லாத்தையுமே திட்டி மிஸ்கிட்ட கூட சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோ ஒன்றும் அதை வந்துட்டு சாவடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா வீட்டில். அங்க கட் பண்ணி அப்படியே வந்து நான் காமிக்கிறாங்க நம்ம மேனேஜர் சும்மா நம்ம ஹீரோயினை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க பொழிச்சுன்னு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க போயிருப்பாங்க இல்லையா, ஆனா ஹீரோ வந்துட்டு லேட் ஆனதுனால இன்டர்வியூ எடுக்க முடியாதனால மேனேஜர் செம்மையா பிடிச்சி நம்ம ஹீரோயினை
திட்டிட்டு இருக்காங்க. ஏமா ஸ்காலர்ஷிப்ல படிக்கணும்னா மட்டும் போதுமா, போயிட்டு இன்டர்வியூ எடுத்துருவா ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி செம்மையா திட்ட ஹீரோயின் கோவத்துல என்ன பண்ணாங்க, 4-5 பியர் வாங்கிட்டு நம்ம ஹீரோடைய கம்பெனி இருக்கு தெரியுமா, அங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோடைய கம்பெனி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு குடிச்சிட்டு தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு தடவையாவது இன்டர்வியூ கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பத்தாது நம்ம ஹீரோயினோட அம்மா வேற கால் பண்ணி நேற்று அவங்க பாய் ஃப்ரெண்டை நம்ம வீட்டுக்கு வந்தப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க இல்லையா, இதனால நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிட ஐயோ அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அம்மா சொன்னா நம்ப வேற மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணா அவன் எடுக்கவே மாட்டேன்றான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் உன் தம்பியை பேச சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் சரிமா அப்படின்னு சொல்றவனே ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாடி பெயின் மாதிரி ஆகுது போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா அதை கூட பெருசா நினைக்காம கம்பெனிக்கு போயிட்டு அவனோட தம்பியோட போன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நான் தான் தம்பி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் டேப்லெட்டே போடுறான்னா பாத்துக்கோங்களேன். நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. அது போக போக உங்களுக்கு தெரியும் நம்ம ஹீரோ ஏன் வந்துட்டு சிஓவா வந்துட்டு இருக்கான் தெரியுமா, இதுதான் அவனோட ஒரிஜினல் கேரக்டரே நம்ம ஹீரோது. ஆனா அந்த தம்பி கேரக்டர்ன்றது நம்ம ஹீரோ நடிச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர். இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனோட ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வர நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு வந்து சம போதையில ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் இன்டர்வியூ கூட ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் ஃபர்ஸ்ட் மாதிரியே வந்துட்டு இல்ல நீ ரொம்ப வந்துட்டு நல்ல பையன் இப்போ ஏன் நீ இவ்வளவு ரூடா நடந்துக்கிற அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ வந்துட்டு யார் சொன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரூடா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கூட இன்டர்வியூக்காக. உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்று எங்க அம்மாவுடைய லவ்வர் வந்து நேற்று என்ன செம்மையா புள்ளி பண்ணிட்டான், அதில் என்னோட ஃபோன்லாம் கூட உடஞ்சு போச்சு, அதனால தான் நான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு லேட்டாக வந்துட்டேன், தயவு செஞ்சு எனக்கு இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் இன்டர்வியூ கூட ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கெஞ்சுறாங்க. செமையா காலில் விழாத குறையா கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்னாலாம் இன்டர்வியூ தர முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் போதையில ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே உட்காந்து அளவே ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் போன ஹீரோக்கு மனசு இல்லை. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஒய்ஃப் இல்லையா, நடிச்சிட்டு இருக்க கேரக்டர் தானே, அதனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை சரிவா உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அவரோட கார்ல தூக்கி போட்டு வாமா உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல தூக்கி போட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போனா நம்ம ஹீரோயின் சம போதையில இருக்காங்க போல இருக்கு. அவங்க மாட்டுக்கான இன்டர்வியூ பத்தியே தான் வளரிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மேல பொத்துன்னு விழ இப்போ உடனே நம்ம ஹீரோயின் கையில ஒரு டைரி ஒன்று இருக்கு. அந்த டைரி எடுத்து நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அந்த டைரியில நம்ம ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கணும்ன்றதுக்காகவே ஹீரோயின் நைட்டும் பகலுமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டு சரி ஓகே இவளுக்கு இன்னொரு ஒரே ஒரு தடவை நம்ம சான்ஸ் கொடுக்கலாம், ஒய்ஃப்ன்றதை தாண்டியும் இந்த அளவுக்கு எங்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கொஸ்டின்லாம் ரெடி பண்ணியிருக்கானா கண்டிப்பா இவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைப்பேன். ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே அந்த தம்பி கேரக்டருக்கு நம்ம ஹீரோ மாறிட்டு நம்ம ஹீரோயினோட அந்த இது மேக்கப்லாம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி குடிச்சிட்டு போதையில இருக்காங்க இல்லையா, உடனே நம்ம ஹீரோவை இழுத்து பிடிச்சி உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு உங்க அண்ணன் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கேட்கறதுக்கு போனேன், ஆனா உங்க அண்ணன் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான், அவன் ரொம்ப ரூடானவன், எனக்கு எல்லாமே அன்லக்கி தான், நீ கூட இன்னும் 3 மாசம் கழிச்சு கான்ட்ராக்ட் முடிஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேன்னு பொலம ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோ ஏமா தாயே வாய மூடுமா, நீ மறுபடியும் அவன்கிட்ட இன்டர்வியூக்காக கேளு, கண்டிப்பா அவன் உன்ட்ட ஒத்துப்பான், தயவு செஞ்சு அழாத ப்ளீஸ், பண்ணி மாதிரி இருக்குது சவுண்டு, தயவு செஞ்சு அழாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல மறுநாள் நம்ம ஹீரோ தூங்கத்துல இருந்து எந்திரிச்சா நம்ம ஹீரோயின் உட்காந்து ஃப்ரெஷ்ஷா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட உனக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்துட்டு இன்னொரு தடவை என்னோட ஹோப்பை வந்துட்டு நான் விடுற மாதிரி இல்லை, நான் மறுபடியும் உன்னோட அண்ணன் கிட்ட போயிட்டு இன்டர்வியூ விஷயமா நான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சமைச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ சூப்பர் நல்லபடியா பண்ணிட்டு போ, ஆனா நேற்று அழுத பாரு என்னால தாங்கவே முடியல, இன்னொரு தடவை நீ போய் இன்டர்வியூக்காக கேளு, கண்டிப்பா என்னோட அண்ணன் ஒத்துப்பான் அப்படின்னு சொல்ல மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு லேட்டா போக ஹீரோயினோட மேனேஜர் பிடிச்சி செம்மையா, மேனேஜர் இல்லை இவன் தான் ஓனர் போல இருக்கு, கத்திட்டு இருக்கான். கூடவே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் பிடிச்சி கத்திட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த இன்டர்வியூ கூட ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்திட்டு இருக்க. ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அதாவது செக்ரட்டரி இருக்கான் இல்லையா, அவன் அங்க வந்து ஹீரோ இன்னொரு தடவை உங்களுடைய கம்பெனிக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான்னு இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அப்படி 32 பல்லு மூஞ்சில தெரியுது. ஏன்னா வந்துட்டு மறுபடியும் நம்ம கிட்ட தான் இன்டர்வியூ கொடுக்க போறான்னு சொல்லிட்டு அவளோட அந்த பொண்ணு வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தா. ஆனா நம்ம ஹீரோவுடைய செக்ரட்டரி வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோ உங்ககிட்ட தான் வந்துட்டு இன்டர்வியூ கொடுப்பானாமா, நீ வரியா என் கூட அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் கலந்த ஒரு சந்தோஷம், செம்மையா நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட ஹீரோயினோட பாஸ் கூட போமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா பேசி அனுப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னெல்லாம் இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரிகர்சல் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஹாய் ஹலோ எப்படி சொல்லணும்னு கூட நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கார்ல உட்காந்து ரிகர்சல் பண்ணிட்டே வர. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹீரோ கிட்ட போய் ஃபர்ஸ்ட் சாரி தான் கேட்கறாங்க, நேற்று இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்காக என்ன மன்னிச்சிடு சாரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நீ ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருக்கல அந்த சீக்ரெட் ரூமை நான் பார்க்கலாமா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ உடனே பார்க்கலாம்னு சொல்லிட்டான். நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி சார் அந்த சீக்ரெட் ரூமை இன்னும்
பப்ளிக்கா கூட ஆக்கலையே அப்படின்னு சொல்ல பரவாயில்ல போய் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கண்டிஷனும் நம்ம ஹீரோ வந்துட்டு போடுறான். என்னன்னா வந்துட்டு அந்த ரூமுக்கு போகணும்னா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் மாதிரி ஒன்று இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கேமிங் கம்பெனியோட சிஇஓ இல்லையா. ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், ஒரு கேம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கான். அந்த கேமை வந்துட்டு ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஹீரோ வச்சிருக்கான். அந்த ரூமை இன்னும் பப்ளிக் யாருக்கும் வந்துட்டு காமிக்க கூட இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்க்கணும்னு சொன்னதுனால நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வீட்டில் கோஸ்ட் படம்லாம் பார்த்து செமையா பயப்படுறாங்க. இந்த கேம் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி கேம் வேற. நம்ம ஹீரோ வந்துட்டு உயிரோடவே நிறைய ஜோம்பிஸை வந்துட்டு அங்கே கட்டி வச்சிருக்க மாதிரி வந்துட்டு செட்டப்லாம் பண்ணி வைக்க. நம்ம ஹீரோயின் நான் பேய் கூடலாம் பக்கத்தில் பாயை போட்டு படுக்கிறவன், நீ ஒன்றும் பயப்படாத, பேய் ஏதாவது வந்துச்சுன்னா நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு பக்கத்துலேயே ஒரு கட்டிலில் ஒரு ஜோம்பி படுத்து எந்திரிக்குமா. நம்ம ஹீரோயின் பயந்து போய் அந்த கட்டிலுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்க. என்னம்மா பேய் கூட பாய் போட்டு படுப்புன்னு சொன்னேன், இப்போ போய் இப்படி ஓரமா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க. அது பேய், இது ஜோம்பி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரிவா ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த ஜோம்பியை கத்தியால குத்துனா அந்த ஜோம்பி ஒரு நம்பர் தருவான், பக்கத்து ரூம் நம்பரு. அந்த ரூம் நம்பரை நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே வாங்கிட்டு போனா அந்த ரூம் செம்ம இருட்டா இருக்கு. நம்ம ஹீரோயின் பயந்து போய் ஹீரோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. ஹீரோவும் சரி ஓகேவா ரெண்டாவது டாஸ்க்கு முடிச்சாச்சு, மூணாவது டாஸ்க்குக்கான ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு போனா அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் எரியுது. உடனே நம்ம ஹீரோயின் ஏய் நான் சும்மா நடிச்சேன்ப்பா, அங்க லைட் இல்லைல்ல அதனால கொஞ்சம் பயந்துட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத ஏன் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு லேடி ஜோம்பி துரத்திட்டு வருமா. நம்ம ஹீரோயின் அப்படியே உயிரை பிடிச்சிக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இதுக்குள்ளேயே மறைஞ்சுக்கிறாங்க, ஒரு பீரோக்குள்ளே வந்துட்டு மறைஞ்சுக்கிறாங்க. இப்போ உள்ள நின்றுக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கண்ணுலேருந்து என்ன தண்ணி, அதுவா அது வந்துட்டு யூரின் கொஞ்சம் மாறி வந்துட்டு கனெக்ஷன் கண்ணுலேருந்து தண்ணி வருது சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோ வந்துட்டு என்ன பயமா அப்படின்னு கேட்க. சரி நீ ஏன் எப்பலேருந்து இந்த மாதிரி ரூடா மாறின, நீ ஸ்கூல் படிச்சப்ப எவ்வளோ க்யூட்டா எவ்வளோ வந்துட்டு நல்லபடியாக தானே இருந்தான்னு கேட்க. இது என்னோட பர்சனல் விஷயம், என்னால் இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்டர்வியூக்கு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து ஒரு ஜாம்பி ஒன்று அந்த கதவு பிடிச்சி தட்ட நம்ம ஹீரோயின் பயந்துட்டு செம்மையா கத்த. நம்ம ஹீரோ சரி நான் இருக்கேன் கவலைப்படாத கத்தாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை நார்மல் ஆக்கி வெளியே கூட்டிட்டு வந்து ஹீரோயினோட வீட்டுக்கே கொண்டு போய் நம்ம ஹீரோயினை விடுறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் பயந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க. ஹீரோயின் இப்போ டவுட் பண்றாங்க, ஆமா என் வீட்டுக்கு நீ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வர, உனக்கு கிச்சன் எங்க இருக்குன்னு எப்படி தெரியும், தண்ணி எப்படி நீ போய் கரெக்டாக எடுக்கிறேன்னு. ஹீரோ ஐயோ போச்சு போ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு. இல்லை உன் வீடு ரொம்ப சின்னதாக இருக்கல அதனால எனக்கு தெரிஞ்சிச்சு, சும்மா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து தப்பிக்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு கால் ஒன்று வருது, அவங்க அம்மா மறுபடியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க, சீக்கிரமா வாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. நம்ம ஹீரோயின் போச்சா இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கலையா, சரி நாளைக்காவது இவங்கிட்ட இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் நம்ம ஹீரோயின் பார்த்தா செம பெரிய ஷாக்கு. நம்ம ஹீரோடைய அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு நிறைய இறால்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் அந்த இறாலை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஐயோ வீட்டையே நம்ம ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோமே, இவங்க இதை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு பசிக்குது வாங்கல நம்ம போயிட்டு வெளியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா நம்ம ஹீரோடைய அம்மாவை அங்கேருந்து வெளியே கூட்டிட்டு போய் போறப்பவே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க. அதாவது ஹீரோவா இருக்கா அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணி சீக்கிரமா வந்து வீட்டில் இருக்க தடையத்தெல்லாம் அழின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஓடி வந்து இருக்கிற டேப் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் அழைச்சி விட்டுட்டு கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய அம்மாவும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அவங்க சப்பல் கழட்டுறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. என்னன்னா அந்த ரூல்ஸ் போர்டு இருக்கு தெரியுமா, அது அங்க ஹாலில் தொங்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கை காமிக்க நம்ம ஹீரோ ஐயோ ரூல்ஸ் போர்டு இருக்கே எவ்வளோ பெரிய விஷயத்தையே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா மேலாம் ஏறி குதிச்சு அந்த ரூல்ஸ் போர்டை போயிட்டு மாத்துறதுக்காக போயிட்டு எப்படியோ நம்ம ஹீரோ அவங்க அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் போர்டையும் வந்துட்டு மாத்திடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போதான் பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்கு. அவங்க கொண்டு வந்த கிராப் ஃபிஷ் எல்லாத்தையுமே சமைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 3 பேருமே சேர்ந்து சமைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவையும் பார்க்கணுமே, அவங்க முன்னாடி மறுபடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. செமையா லவீடவில் கபில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செமையா நடிச்சிட்டு இருக்க. லாஸ்டா 3 பேருமே சமைச்சு எடுத்துட்டு வந்து வைக்க. இப்போ உடனே நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன பண்றாங்க, ஹீரோயின் கூட வந்துட்டு ஒயின் குடிக்கிறதுக்கான போட்டி ஒன்று போடுறாங்க. நம்ம ஹீரோயின் சும்மா குட்டியாக்கு வந்துட்டு ஒயின் குடிச்சதுக்கே அந்த அளவுக்கு வந்துட்டு போதையில தள்ளாண்டாங்க. இப்போ 2-3 பாட்டில் ஒயின் நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ள போயிடுச்சு. என்ன பண்றாங்கன்னு சொல்லி தெரியல, அவங்களே என்னென்னமோ பேசி வளரிட்டு இருக்க. இப்பதான் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ல போயிருப்பாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு மண்டையில் சமத்தியாக அடிபட்டிருக்கும். உண்மையாகவே நம்ம ஹீரோவுக்கு ஒரு தம்பி ஒருத்தவன் இருக்கான். ஹீரோவுடைய கேரக்டர் எது தெரியுமா, அந்த சிஇஓவா இருக்கான் தெரியுமா, அதுதான் நம்ம ஹீரோவுடைய கேரக்டர். ஹீரோவுடைய தம்பி கேரக்டர் தான் இப்போ நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருக்க கேரக்டர். இப்போ அந்த தம்பி கேரக்டர் தான் வந்துட்டு காணும், அதாவது அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் வந்துட்டு காணும். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு
பையன் இருந்திருக்கான். அந்த பையன் மேலதான் அவங்கள நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு அளவு கடந்த பாசன்றதுனால அம்மா முன்னாடி வந்துட்டு அம்மாவுடைய ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்ற ஒரு அதிர்ச்சி வேற. ஸோ வந்துட்டு பையனும் காணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், 2 கேரக்டரா வந்துட்டு அவனுடைய ரோலை வந்துட்டு பிளே பண்ணியிருக்கான். இதனால தான் நம்ம ஹீரோ அவங்க அம்மா முன்னாடி நல்ல பையன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அதாவது 2வது பையன் மாதிரி, அதாவது ஆஃபீஸ்க்கு போனா நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் கேரக்டர் மாதிரி இருக்கான். இதுதான் விஷயமே. இதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்துட்டு 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா கேரக்டர்ல இருக்க. இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, போதையில செமையா வந்துட்டு அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட உளர வர நம்ம ஹீரோ வாயை பத்தி அடியே வாயை மூடுறி உளறிடாதுடின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போவ. நம்ம ஹீரோடைய அம்மா எட்டி பார்த்தா 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. ஹீரோடைய அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா முன்னாடியே, சரி பரவாயில்ல உள்ள போய் ரூம் உள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைங்க என்ன அழகா ரொமான்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுட்டுலாம் இருக்க. இங்க நம்ம ஹீரோ எப்படியோ ஹீரோயினை ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்தா நம்ம ஹீரோயின் போதையில என்ன பண்ணாங்க, ஹீரோவையும் பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள போட்டுக்கிறாங்க, அதாவது பெட்டு மேல போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு இங்க பாரு உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இன்னைக்கு உன்னுடைய அண்ணனுடைய ஆஃபீஸ்க்கு போனேன் இன்டர்வியூக்காக. அவன் என்கிட்ட கொஞ்சம் நல்லா தான் பிஹேவ் பண்ணா, ஆனா என்னால இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க முடியல. ஆனா அவனுடைய சீக்ரெட் ரூமுக்கு போனேன், அவன் பயந்து உச்சாவே இருந்துட்டான் பேண்ட்ல. ஆனா நான் எவ்வளவு தைரியமா இருந்தேன் தெரியுமா, ஒத்தால நின்று உங்க அண்ணனை சமாளிச்சு அந்த சீக்ரெட் ரூம்ல இருந்து நான் வெளியே வந்தேன்னா பாத்துக்கைய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் போதையில கூட புருடா விட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ யாரு நீ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா, உங்க அண்ணன் கேரக்டர் ரொம்ப ரூடா இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு அவனையும் பிடிக்கும், எனக்கு உன்னையும் பிடிக்கும், எனக்கு நீயும் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ளதான் 2 பேருமே கொஞ்சம் நார்மல் ஆகி அப்படியே நகர்ந்துக்கிறாங்க. நகர்ந்து உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ சாரி நான் தெரியாம உங்க அம்மா முன்னாடி எதுவும் உளறிடல அப்படின்னு கேட்க, நல்ல வேலை உளறி இருப்ப, அதுக்கு முன்னாடி நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன், அக்ரிமெண்ட் விஷயத்தை பத்தி நீ சொல்ல வந்த தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இப்ப நம்ம ஹீரோயின் அக்ரிமெண்ட் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம 3 மாசம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம்ல அது ஒரு 6 மாசமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோக்கு அப்படியே உள்ளுக்குள்ள செம குஷியா இருக்கு. ஹீரோவும் ஓகே ஓகேன்னு சொல்ல. இப்ப ஹீரோடைய அம்மா வீட்டுல இருக்கிறதுனால ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ரூம்ல தங்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. எப்பயும் போல நம்ம ஹீரோயின் ஹாரர் மூவி பார்த்துக்கிட்டு ஊன்னு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நார்மலா உட்காந்துட்டு இருக்க. என்னப்பா உனக்கு பயம் இல்லையான்னு நம்ம ஹீரோ ஐயோ இப்ப ஹஸ்பண்ட் கேரக்டர்ல இருக்கோம்ல நம்ம பயப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஐயோ ஜோம்பி வருதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வா பெட்ஷீட்டுக்குள்ள பூந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செமையா பயப்படுற மாதிரி வந்து சார் நம்ம ஹீரோயின் உண்மையாவே பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ பயப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டு ஹாரர் மூவி பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நல்லா பெட்லேயே தூங்கிடுவாங்க. நம்ம ஹீரோ காலங்காத்தால எந்திரிச்சு நம்ம ஹீரோயினையே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினோட முடியை கோதி விட்டுட்டு கையை கரெக்டா கண்ணத்துக்கிட்ட வைக்க நம்ம ஹீரோயின் கரெக்டா முழிச்சிடுறாங்க. 2 பேருமே நவுந்து படுக்க. ஹீரோடைய அம்மா உள்ள வந்துட்டு சாரி 2 பேரும் என்ன பண்றீங்க சீக்கிரம் வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட அம்மா சாரிமா நான் ஒன்னும் தப்பாலாம் உன்னை டச் பண்ணல, முடி இருந்தது அதை சரி பண்ண அவ்வளவுதான் சொல்ல. நம்ம ஹீரோயின் பரவாயில்ல சார் நீ உன்ன ரூமுக்கு போறியா அப்படின்னு சொல்ல அங்க கட் பண்ணி அப்படியே ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுல ஒரு இன்வெஸ்டர் நம்ம ஹீரோயினை குடின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மேல வந்துட்டு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டு வல்கரா வர பேசிட்டு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த 18+ காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ எஸ்கேப் ஆயிட. நம்ம ஹீரோயின் மட்டும் இப்ப தனியா மாட்டிக்கிறா. ஹீரோயினோட பாஸ் வேற அங்க உட்காந்துருக்கான். ஆனா அவனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் நம்ம ஹீரோயின் கூட தனியா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா வேணும்னு கிளம்பிட. இப்ப நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க, ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இன்வெஸ்டர் விடுற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோயின் கிட்ட குடின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே நான் குடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் ஒரு பேக் அடிச்சாலே நல்லா சம போதை ஆயிடுவாங்க இல்லையா. சோ நம்ம ஹீரோயினுக்கு அவன் மட்டும் ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்க. ஹீரோயினாலையும் வேணான்னு சொல்ல முடியல, அவன் இன்வெஸ்டர் அப்படின்றதுனால ஹீரோயினும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சரி ஓகே எந்திரிச்சு கிளம்பிடலான்னு பார்க்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சம மயக்கமா வந்தோடனே நம்ம ஹீரோயின் எமர்ஜென்சி கால் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அங்க சைனாலாம் வந்துட்டு எமர்ஜென்சி கால்னா போன்ல போலீஸோடைய நம்பரை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ண உடனே இப்போ உடனே நம்ம ஹீரோயின் போதையில போனை வேற கீழே போட்டுறாங்களா. இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா தான் வந்துட்டு நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் போதையில அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண. ஆனா அந்த ஆள் விடாம நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்மையா போராடிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை பாக்குற மாதிரியே இருக்கு. அதாவது வந்துட்டு நம்ம லூசினை பாக்குற மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி அவரை நம்ம இதுக்கப்புறமா லூசின் ஹீரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். லூசின் ஹீரோவை பாக்குற மாதிரியே இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு செமையா அழ. கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் லூசின் ஹீரோவும் வீட்டுல இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் செமையா திட்டிட்டு இருக்கான். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா
அவளை வந்துட்டு பாத்துக்கிற நேரத்துல இப்படி ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே உனக்கு கொஞ்சமான அறிவு இருக்கான்னு கேட்க, உனக்கு அவளை பத்தி தான் எப்பயுமே ஃபீலிங்ஸா, அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் பின்னாடியே நான் சுத்திட்டு இருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை லூஸ் தரமா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் லூசின் ஹீரோவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லூசின் ஹீரோ கிட்ட, ஆமா நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு போன தடவை நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த இல்லையா, அப்போ உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணப்ப எமர்ஜென்சி நம்பர்ல நான் தான் போலீஸ் நம்பரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என் நம்பரை சேவ் பண்ணி வச்சேன், நீ எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணோடனே அந்த நம்பர் எனக்கு வந்துருச்சு, எனக்கு கால் வந்துச்சு, அதனால தான் நாங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எப்படியோ வந்துட்டு தப்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயின் செம்மையா அழுதுகிட்டே நம்ம லூசின் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா, நான் இதற்கு இந்த அளவுக்கு பயந்ததே இல்லை, என் மானமே போயிருக்கும் நீ இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்துட்டு அழுகுறப்ப, நான் தான் உன் கூட இருக்கேன்ல நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்ல, ஆமா எத்தனை நாளைக்கு கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சா நீயும் போயிடுவல்ல இன்னும் ஒரு 3 மாசத்துலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆக்சுவலி அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உண்மையான மனசோட நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ சமைக்க போனா பின்னாடியே இருக்காங்க. நம்ம ஹீரோ இங்க பாருமா உனக்கு உடம்பு சரியில்லை நீ போய் ரூம்ல கொஞ்ச நேரம் படுமான்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் போவாம கிச்சன் ரூம்ல ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரிவா நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ரூமுக்கு கூட்டு போறாங்க. நம்ம லூசின் ஹீரோ ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப பயந்ததுனால அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ இங்க பாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் உன் கூட இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு தூரம் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த, நீ என் கூட இருப்பல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அப்படியே நல்லா தூங்கிட. ஹீரோயின் நம்ம லூசின் ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு இருக்கறனால நம்ம ஹீரோவோட எந்திரிச்சு போகல. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயினை லவ் பண்றதுனால வந்துட்டு ஹீரோயினோட முகத்தெல்லாம் கோதி கொடுத்துட்டு ஹீரோயின் வந்துட்டு எந்திரிச்சிட கூடாதுன்றதுக்காக அவரோட விரல ஹீரோயினோட லிப்ஸ் மேல வச்சு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கூட நல்லா நம்ம ஹீரோவும் என்ன பண்ணாரு உட்கார்ந்துகிட்டே பாவம் அவரும் சாப்பிடாம கொள்ளாம நல்லா தூங்கிட. அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனா அந்த பாஸும் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போனா அவனா வந்து பாத்தீங்கன்னா அவன் உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறான். நீ ஒன்னும் கவலைப்படாதமா அவனை போலீஸ்ல எல்லாம் புடிச்சு குத்தாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் டே நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. சரி சரி ஹீரோட இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவனுடைய போட்டோ ஒண்ணு வேணும் மேகசைன்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போடுறதுக்காக, அதனால ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி நீ போட்டோ எடுமான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் நினைச்சுட்டா நீ இதுக்கு தான் வருவேன்னு சொன்னோன்னே இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு வராங்க. ஆனா நம்ம ஹீரோவை போட்டோ எடுக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க போல இருக்கு. இந்த ஆள் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு அதாவது நம்ம ஹீரோ மேலேயும் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அதாவது சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவை லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஹீரோவுடைய தம்பியான நம்ம லூசின் ஹீரோ மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் என்ன என்னோட மனசுல இப்படி ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. மூணாவதா இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு லவ் தான் பண்ணல மேரேஜ் தான் பண்ணல, சரி ஓகே நீ நானும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆவது இருந்துப்பமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகே நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கத நம்ம ஹீரோக்கு பார்த்து செம்ம ஜெலஸ் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க லூசின் ஹீரோடைய போன்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ணாம அந்த மெசேஜை பார்த்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு இன்னும் செம்மையா கடுப்பாகுது. ஹீரோ உடனே அவனோட செக்ரட்டரியை கூப்பிட்டு இங்க பாரு ஒழுங்கா அவன் எந்திரிச்சு போகணும் என் ஒய்ஃப் கிட்ட இருந்து, அப்படி இல்லைன்னா உன்னோட வேலை போயிடும் சொல்ல, டே பாஸ் உனக்கு என்ன இப்ப அவன் எந்திரிச்சு தானே போகணும், அதுக்கே என் அடிமடியிலே நீ கைய வைக்கிற இரு நான் அவனை எப்படி கொக்கி போட்டு தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டே தம்பி உன்னுடைய காரை வந்துட்டு போலீஸ்காரங்க டோ பண்ணிட்டு போறாங்கடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவேன். நம்ம ஹீரோயினுக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. அந்த கால் வந்தோடனே நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அங்க வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ என்ன ஆச்சு மறுபடியும் இவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா ஹீரோயின் எங்க போயிருக்காங்கன்னா அவங்க அம்மாவுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லூசின் ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி ஹாஃப் அன் அவர்ல நான் உனக்கு போனோ மெசேஜோ பண்ணலனா நீ உடனே என்னோட அம்மாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருன்னு சொன்னோன்னே ஆக்சுவலி ஹீரோயினை வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்களே, ஹீரோவும் வந்துட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேல போனா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, நம்ம ஹீரோயின் கூட அவன் கெட்டவன் அவங்க கூட பழகாதன்னு சொல்லியிருப்பாங்களே, ஆனா வந்துட்டு அதையும் கேட்காம 2 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சம்மாடி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சம்மாடி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தடுக்க போனா நம்ம ஹீரோயினுக்குமே சம்மாடி விழுதான், அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து செம்மையா வந்துட்டு காசு கேட்டு அடிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகி அந்த ஆளை போட்டு வெளுன்னு வெளுக்க அந்த ஆளும் பயத்துல அங்கிருந்து ஓடிட. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல அவனை வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் ஆண்டி அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அம்மாவுக்கும் சமாதானப்படுத்திட்டு ஹீரோயினை நான் வேணா உன்னை டிராப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட், நான் மெசேஜ் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் லூசினுக்கு, ஆனா நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஹீரோ இல்ல லூசினுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் பாஸ் பண்ணா, அதனால தான் நான் அங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படியோ சொல்லி தப்பிக்கிறாங்க. ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே கொஞ்ச நேரம் வந்துட்டு பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவை பத்தியுமே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு. கையில வேற வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் டிடெக்டர் வேற ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த லைவ் டிடெக்டர் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, பசங்க எல்லாம் ரொம்ப ஃப்ராடுத்தனம் பண்றானுங்கல்ல, அதனால எங்க அம்மா கொடுத்துருக்காங்க, நான் யார்கிட்டயும் ஏமாந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதை வச்சு லூசினுக்கு டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அட கருமமே, எனக்குன்னு ஐடென்டிட்டி ஏதாவது இருக்கா இல்லையா, நான் லூசினா மாறி லூசினாவே மாறிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஐயோ வீட்டுக்கு போனா ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட கெட்டப்லாம் மாத்திக்கிட்டு போனா நம்ம ஹீரோயின் அந்த லைவ் டிடெக்டரை வச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு கை வைக்க சொல்லி 1008 கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இந்த மாதிரி நீ போய் சொன்னா இதுல லைட் எரியுண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பதட்டப்பட்டுக்கிட்டே வச்சா, உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஓகே போய் சொன்னா எப்படி மாட்டிப்போம், இருக்குன்னு போய் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம லூசின் ஹீரோவும் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, யார் அது அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு மாதிரி கேட்க, அதுவா என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியோ தப்பிக்கிறாங்க. நம்ம லூசின் ஹீரோயின் நீ நானும் ரொம்ப நாளா ஒரே வீட்டுல இருக்கோம்ல, பேசாம நீ நானும் ஒரு டேட் மாதிரி போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் எப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஆர்வமா நம்ம லூசின் ஹீரோவும் கேட்க, கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அவரோட செக்ரட்டரி கிட்ட இந்த மாதிரி நான் லூசினா வந்துட்டு மாறி ஹீரோயின் கூட டேட்டுக்கு போறேன் அப்படின்ற விஷயத்த செக்ரட்டரி கிட்ட சொல்ல, செக்ரட்டரி செமையா சிரிக்கிறான், நீங்க லூசினா மாறி அதாவது லூசினா ஆக்ட் பண்ணி நீங்க லூசினாவே மாறிடுவீங்க போல இருக்கு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க தம்பி லூசின் வர போறா, நீங்க மாட்டிக்கிட்டு தவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொன்னா, ஹீரோ ஆமா எல்லாருக்குமே அவனதான் பிடிச்சிருக்கு, என்ன யாருக்குமே பிடிக்கல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சோகமா அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் டேட்டுக்கு போறதுக்காக நல்லா செம்மையா மேக்கப் போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டேட்டுக்கு போறதுக்காக நல்லா வந்துட்டு லூசின் மாதிரியே ரெடி ஆயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமான்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. நம்ம ஹீரோயிங்க பூங்குத்தெல்லாம் வச்சு ஹீரோயினுக்கு எப்படி எல்லாம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற வந்துட்டு பாத்துட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க கிளம்பலாத டேட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு லூசினா மாறி கிளம்புறப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னன்னா ஹீரோவுடைய சீக்ரெட் ரூம் இருக்கு தெரியுமா, அந்த ரூம்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால உள்ள வந்துட்டு ஜாம்பிஸா நிறைய பேரை வச்சிருக்காங்களே, இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஒன்று. இப்போ நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு சாரிமா என்னால டேட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிராப் லாலிபாப் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிராப் லாலிபாப்பை கையில வச்சுட்டு பாரு அவன் இன்னும் டேட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டே இருக்கா. இப்போ ஹீரோயினுக்கு அவங்களுடைய ஓனரோட கால் வருது. அவன் என்ன சொல்றான் ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி ஹீரோவுடைய ஆஃபீஸ்ல அதான் அந்த சீக்ரெட் ரூம் இருக்கு இல்லையா, அந்த சீக்ரெட் ரூம்ல வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதனால ஹீரோவும் உள்ள மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. அதாவது சிஇஓவா இருக்க நம்ம அரகன் ஹீரோவுக்கு தான் கால் பண்ணாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணவே இல்லை. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு போனா இல்லையா ஃபயர் ஆக்சிடென்ட் பாக்கிறதுக்காக. ஸோ வந்துட்டு அங்க இருந்து ஆளுங்களை எல்லாம் காப்பாத்திருப்பான். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கும் நம்ம லூசின் ஹீரோவுக்கு. உடனே ஐயோ நான் வேற அவ கூட டேட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தேனே, சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசின் ஹீரோ என்ன பண்றாரு, வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அவரோட செக்ரட்டரியே தள்ளி வெளியே கூட்டு வடான்னு சொல்ல, அந்த நேரம் நம்ம ஹீரோயின் கரெக்டா அங்க வந்து இந்த மாதிரி வந்துட்டு சிஇஓ எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு ஐயோ நான் லூசினா இருக்கேன், வந்து பார்த்தா நான் மாட்டிப்பேனே, எட்ரா என் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைன்னு நினைச்சுக்கிட்டு அவரோட பேட்டை மாட்டிட்டு இருக்க. பாஸ் அது பேண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஇஓவா மாற ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோ பேண்ட்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு பெட்ஷீட்டுக்குள்ள பூர பார்க்க நம்ம ஹீரோயின் கரெக்டா உள்ள வரேன்னு சொல்லிட்டு டைமிங் கரெக்டா இருக்கு. நம்ம ஹீரோயின் உள்ள வந்தனே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசு காதல் வெளியே வந்தது. இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க, நீ என்னோட பிரதரோட ஒய்ஃப் இல்ல, ஸோ என் பிரதர் வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி வந்துட்டு ஆயிடுது. ஓ சாரி நான் வந்துட்டு அவரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள என்னன்னா சின்ன வயசுல ஓடிட்டு இருக்க நம்ம அண்ணனுடைய லவ்வும் ஓடிட்டு இருக்கு, இப்ப கல்யாணம் பண்ண நம்ம லூசினையும் பிடிச்சிருக்கு, நம்ம மனசுல ஏன் வந்துட்டு ரெண்டு பேர் மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நம்ம என்ன பண்றது, நம்ம ரெண்டு பேருக்குமே துரோகம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் லூசினுக்கு அதாவது நம்ம லூசின் ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட அண்ணனுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல நீ வந்து பார்க்கலையான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நான் வந்துட்டு பார்க்கணும் நீ போய் பார்த்தியான்னு கேட்க, இல்ல நான் போய் பார்க்கல நீ போய் பாருன்னு சொல்லி சொன்னோன்னே இதை கேட்டோன்னே நம்ம சிஇஓ ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்ன இவ லூசின் ஹீரோவுக்கு வந்துட்டு துரோகம் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நானே போய் பார்த்துக்கிறேன்
பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நான் அண்ணனை லவ் பண்றேனா இல்ல தம்பியை லவ் பண்றேனா, 2 பேர் மேலேயும் எனக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்கே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள செம்மையா போட்டு குழம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் குழப்பத்துல இருக்கிறதுனால நம்ம லினான் ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யார் அவங்க மனசுல இருக்காங்கன்றதே நம்ம ஹீரோயினுக்கே தெரியல இல்லையா. அதனால வந்துட்டு சாப்பாடு கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. நம்ம லினானுக்கு புரிஞ்சிடுது. உடனே வந்துட்டு அவனோட செக்ரட்டரி கால் பண்ணி வீட்டுல நடக்கிற விஷயத்த சொல்ல, செக்ரட்டரி என்ன சொல்றான், இங்க பாருங்க எனக்கு என்னமோ ஹீரோயினுக்கு அந்த லினான் கேரக்டரை விட உங்களுடைய கேரக்டர் உங்களை தான் அவங்க லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நீங்க சிஇஓ ஹீரோவா இருந்து ஹீரோயினை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஏன்னா ஹீரோயின் டாக்டர் கிட்ட வர்றப்போ அவங்க எவ்வளவு பதட்டத்தோடய வந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ரட்டரி ஹீரோக்கு அட்வைஸ், லினான் ஹீரோக்கு அட்வைஸ் கொடுக்க, நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ஹீரோவையும் அவாய்ட் பண்ணலான்னு பார்க்க, ஆனா வந்துட்டு ஹீரோயினோட ஜாப்னால நம்ம ஹீரோயினால நம்ம சிஇஓ ஹீரோ இருக்கா தெரியுமா அவரை மட்டும் அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த இதெல்லாம் புக்கெல்லாம் எழுதுறாங்களே இன்டர்வியூக்காக நம்ம ஹீரோவிட்ட வந்துட்டு மறுபடியும் போகக்கூடிய நிலைமை வர, அந்த டைம்ல பார்த்து நம்ம சிஇஓ ஹீரோவே என்ன பண்றா, ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வெளியே கூட்டு போவா. நம்ம ஹீரோயின் என்னாச்சு என்ன தேடி ஆஃபீஸ்க்கே வந்திருக்கீங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம சிஇஓ ஹீரோ என்ன பண்ணா, சரி ஓகே நம்மளுடைய செக்ரட்டரி சொன்ன மாதிரி இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம லினான் ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல போவ, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயந்துகிட்டே பின்னாடி போவ. நம்ம ஹீரோ அதாவது நம்ம லீனா அதாவது இவன் இருக்கான் தெரியுமா நம்ம சிஇஓ ஹீரோ, அவன் என்ன பண்றான், ஒன்றும் இல்லை என்னோட தம்பிக்கு வந்துட்டு பர்த்டே வரப்போதே, என்னோட தம்பியோட ஒய்ஃப் இல்லை நீ, ஸோ அதனால அவனுக்கு கிஃப்ட் வாங்க போலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன், அதான் நீயும் என் கூட வரியான்னு கேட்க ஹீரோயின் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண நம்ம தம்பி லினான் ஹீரோவை லவ் பண்றோமா இல்ல தன்னுடைய ஸ்கூல் கிரஷான அண்ணன் சிஇஓ ஹீரோவை லவ் பண்றோமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள செம்ம குழப்பத்தோட இருக்க. ஹீரோயின் எங்கேயோ வெளியே போலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஆனா அங்க லினான் ஹீரோ இந்த நைட்ல எங்க போறேன்னு கேட்க, ஒன்னும் இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு நம்ம லினான் ஹீரோ தூங்குனதுக்கு அப்புறமா போய் சொல்லிட்டு அவங்களுடைய எக்ஸ் லவரை மீட் பண்றதுக்காக வராங்க. இப்ப அவங்க மனசுல இருக்க குழப்பத்தை அவங்க எக்ஸ் லவர் கிட்ட சொல்ல, இப்ப அவன் என்ன சொல்றான், அந்த எக்ஸ் லவர் வந்துட்டு சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். ஏமா உன் மனசுல இப்ப 2 பேரை வந்துட்டு நீ குழப்பத்துல இருக்க, நீ இவனை லவ் பண்றியா அவனை லவ் பண்றியான்னு சொல்லிட்டு ஒருத்தவனை லவ் பண்ணிருப்ப தெரியுமா, அவனுடைய லவ் உண்மையா இல்ல அப்படின்னா தான் நீ 2வதா ஒருத்தவனை சூஸ் பண்ணிருப்ப. சோ 2வதா நீ யாரை லவ் பண்றியோ அவங்க தான் உன்னுடைய உண்மையான லவ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினோட லைஃப்ல 2வதா வந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண தம்பி நம்ம லினான் ஹீரோ தானே. ஹீரோயின் இதை நினைச்சு ரொம்ப குழப்பத்திலே இருக்க. மறுநாள் நம்ம சிஇஓ அண்ணன் ஹீரோ கூட வந்துட்டு லினான் ஹீரோவுக்கு வந்துட்டு பர்த்டே கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. நிறைய அங்க சாய்ஸஸ் நிறைய பொம்மை இருக்கு. அதுல ஒரு குட்டி பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஇஓ ஹீரோ என்ன பண்ணா, அந்த பொம்மை வந்துட்டு என் தம்பிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாவ் இது ரொம்ப கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பொம்மையை எடுத்து பாக்குறாங்க. அப்ப வந்துட்டு அங்க இருக்க சேல்ஸ் கேர்ள், சாரி மேடம் இது வந்துட்டு சேல்ஸ்க்கு கிடையாது, இது எங்க ஓனருடைய பொம்மை, இது சேல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா எங்க டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கோன்னே. இப்ப நம்ம சிஇஓ ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆத்தருடைய புக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆத்தருடைய புக்கு அப்பதான் லாஸ்டா வந்துட்டு லாஸ்ட் புக்கா இருக்கும். அதை நம்ம ஹீரோயின் வாங்கலான்னு போறப்போ சின்ன வயசுல இருக்க நம்ம சிஇஓ ஹீரோ வந்துட்டு அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்காமலே அங்கிருந்து போயிருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம சிஇஓ ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. உடனே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீனா அதாவது சிஇஓ ஹீரோ என்ன பண்ணா, சரிவா வேற ஏதாவது கிஃப்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சதுனால சரி கிஃப்டே இப்போதைக்கு வாங்க தேவையில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம அண்ணன் ஹீரோ அதாவது சிஇஓ ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணா, தன்னுடைய செக்ரட்டரி சொன்ன மாதிரி ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அவனோட மனசுல யாரு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நீ என்னுடைய தம்பியை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா இருக்கியா, நீ அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் நேத்து நைட்டு நடந்திருக்கும் இல்லையா அவங்க எக்ஸ் லவர் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் சோ அதாவது கல்யாணம் பண்ணியிருக்கேன் பிடிக்காம எப்படி, எனக்கு உன் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இப்ப நம்ம சிஇஓ ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓகே நம்ம ஹீரோயினுக்கு லினான தான் ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு அந்த சோகத்தோடயே வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கலான்னு வந்தா. ஆனா அவங்க அம்மாவும் என்னடா உன்னோட தம்பி எங்க, உன் தம்பி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி புராணத்தையே பாடிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம சிஇஓ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆக்டா நடிச்சிட்டு இருக்கான். பாவம் அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அவங்க அம்மாவுடைய பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க எப்பயுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நம்ம ஹீரோ எங்க உன்னோட தம்பி எங்க உன்னோட தம்பின்னு தான் கேட்பாங்க. இதனால நம்ம அண்ணன் ஹீரோ ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷனா நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் இப்போ ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. கோல்டு ஃபிஷ் கூட பிளாக் கலர் ஃபிஷ்ஷும் ஒன்னு இருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப குழப்பத்தோட கோல்டு ஃபிஷ் வாங்கலாமா பிளாக் கலர் ஃபிஷ் வாங்கலாமான்னு பாக்குறாங்க. என்னன்னா கோல்டு ஃபிஷ் அண்ணன் ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும், பிளாக் ஃபிஷ் தம்பி ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்ப எதை வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க நம்ம ஹீரோயின் லாஸ்டா சரி ஓகே அண்ணனுக்கு பிடிச்ச கோல்டு ஃபிஷ்ஷே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோல்டு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு அவங்க மனசுல இருக்க குழப்பத்தை
போறப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட மனசுல 2 பேர் இருக்காங்கம்மா, ஆனா இப்ப என்ன பண்றது, நான் 2 பேர்ல யாரை சூஸ் பண்றது, ஆனா நான் 2 பேருமே லவ் பண்றேனா இல்லையான்றது எனக்கு தெரியலன்னு ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க, இது உன்னோட லைஃப், நீ தான் முடிவு பண்ணணும், உன்னோட மனசுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ தான் வந்துட்டு தெளிவா டிசிஷன் எடுக்கணும், ஆனா எந்த டிசிஷன் எடுத்தாலும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத மாதிரி உன்னோட லைஃப் சந்தோஷமா இருக்கிற மாதிரி டிசிஷன் எடுன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூப்பரான ஐடியாவும் கொடுக்குறாங்க. அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா லினான் ஹீரோக்கு பிடிச்ச மாதிரியே அவனோட ஆபீஸ் ஃபுல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்கான். உடனே இப்ப நம்ம ஹீரோ அந்த செக்ரட்டரி கிட்ட இந்த மாதிரி நான் வந்துட்டு படிக்க போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு நான் அப்படியே காணாம போயிட போறேன், நான் எப்பயுமே வந்துட்டு லினானாவே ஹீரோயின் கூட நான் வாழ போறேன்னு சொன்னோன்னே அந்த செக்ரட்டரி பிடிச்சி செம்மையா தீட்டுறான், உனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன உன்னுடைய கேரக்டர்ல இல்லாம உன்னோட தம்பியோட கேரக்டர் இழுக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே லினான் ஹீரோவா மாறிடுவார் இல்லையா. வீட்டுக்கு போயிட்டு ஸோ அந்த டேட்டுக்காக வாங்கி வச்சிருந்தா அந்த ஃப்ளவர் பொக்கேவை எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம், வீட்லயே வச்சு ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ என்ன இவ தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை நம்ம ஹீரோயின் பக்கத்துலயே வச்சுட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஆக்சுவலி கல்யாணம் பண்றப்ப எனக்கு மனசுக்குள்ள என்ன இருந்ததுன்னு தெரியல, ஆனா வந்துட்டு இப்ப நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம லினான் ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பொக்கைவை எடுத்துட்டு நம்ம லினான் ஹீரோ கிளம்ப இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட், நம்ம ஹீரோயின் தூங்கவே இல்லை போல இருக்கு. இது வரைக்கும் நம்ம லினான் ஹீரோ சொன்னது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு இப்ப எப்படி அவங்களால வந்துட்டு அமைதியா இருக்க முடியும். மறுநாள் காலையிலேயே நம்ம ஹீரோயினுக்கு கை கால்லாம் ஓடவே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவங்க மனசுல இருக்கிறது லினானா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால லினானுக்கு பிடிச்ச அந்த பிளாக் கலர் ஃபிஷ்ஷை போயிட்டு வாங்கலான்னு பார்க்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபிஷ் எல்லாம் தீந்துருச்சு போல இருக்கு. அந்த கடைக்காரரு சாரிமா பிளாக் கலர் ஃபிஷ் எல்லாம் தீண்டு போச்சுன்னு சொல்ல, ஐயோ லினானுக்கு வேற பர்த்டே வரப்போதே, நம்ம அவனுக்கு ஏதாவது ஒன்று கிஃப்ட் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓட, இப்ப அண்ணங்கார ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. அதாவது அந்த இன்டர்வியூ பத்தி பேசக்குள்ளதான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோ சிஇஓ ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நான் ஃபாரினுக்கு படிக்க போறேன், ஆஃபீஸர் நான் லினானுக்கு தான் கொடுக்க போறேன், உன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, மறுநாள் நம்ம லினானுடைய பர்த்டே வருது. ஹீரோயின் என்ன பண்ணாங்க பர்த்டே உடைய சேர்த்து ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஷாப் கீப்பர் பொண்ணு சொல்லியிருப்பாளே எங்க ஓனருடைய அந்த டாய் எதுன்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம ஹீரோயின் அந்த ஷாப் கீப்பருடைய ஓனர் கிட்டே போயிட்டு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து நம்ம லினான் ஹீரோக்கு பிரசன்டாவும் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்களுடைய மனசுல இருக்கதை நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீ நானும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணோம், ஆனா என்னன்னு தெரியல என் மனசுக்குள்ள இப்ப நீ வந்துட்ட, இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க மனசுல இருக்கிறத சொல்ல லினான் ஹீரோக்கு செம குஷி ஆயிடுது. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்க. இப்ப நம்ம லினான் ஹீரோ இந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்தை அழகா மாத்துறதுக்காக நம்ம லினான் ஹீரோ என்ன பண்ணா அழகா ஒரு மியூசிக்கா அவனே வந்துட்டு அவனுடைய கம்போசிங்ல வாசிக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா இப்ப லவர்ஸ் ஆயிட்டாங்க இல்லையா, 2 பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி காலர் டியூன் வச்சுக்கணும்ன்றதுக்காக நம்ம ஹீரோயின் அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி 2 பேருடைய காலர் டியூனாவும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு மாத்துறாங்க. நம்ம லினான் ஹீரோவும் கியூட்டா அழகா பாட்டெல்லாம் பாட நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு செம்மையா குஷி ஆயிட்டு ஓடி வந்து நம்ம லினான் ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட்டா ஒரு கிஸ் ஒன்று கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மராதரவு சொல்லிட்டு சரி நான் தூங்க போறேன்னு சொல்ல, ஆனா நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு லினான் ஹீரோ சொல்ல, ஆனா அதெல்லாம் படிப்புக்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்து குடுகுடுன்னு ஓட நம்ம லினான் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா டாடா காமிச்சிட்டே குட் நைட் சொல்ல நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்துட்டு செம்மையா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. அங்க சீன் கட் ஆகி நம்ம சிஇஓ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனோட செக்ரட்டரி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி இத்தனை நாளா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்திருப்போம்னா லினான் என்ற கேரக்டர்ல நம்ம ஹீரோ நடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, உண்மையாவே அப்படி ஒரு தம்பிக்காரன் இருக்கான், ஆனா அந்த தம்பிக்காரன் தொலைஞ்சிட்டான்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுதான் இல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் தெரியுமா, அதே கார்ல தான் அவனோட தம்பிக்காரமே இருந்திருக்கான். ஸோ அந்த தம்பிக்காரன் இறந்து போயிட்டான். தன்னுடைய அம்மாவுக்காக நம்ம அண்ணன் ஹீரோ வந்துட்டு தம்பி மாதிரியே நடிச்சிருப்பான், அதே மாதிரியே வந்துட்டு இப்ப இருக்க. ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு அவனோட செக்ரட்டரி கிட்ட அவன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி செமையா நம்ம அண்ணன் ஹீரோ அழுதுகிட்டு இருக்கான். லைஃப்ல எப்பயுமே தம்பி ஹீரோ வரமாட்டான், அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு சொன்னோடனே நம்ம செக்ரட்டரி ஏண்டா இவ்வளோ கஷ்டத்தை நீ உன் மனசுலயே வச்சிட்டு இருந்த இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்க. நமக்குமே இப்பதான் புரியுது ஸோ அந்த தம்பி கேரக்டர் எப்பயுமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் நடந்தப்போ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சிஇஓ தானே போட்டோ எடுத்திருப்பான், அப்படி போட்டோ ஷூட் நடந்தப்போ இந்த ரிங்கை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினுக்கு சம பெரிய ஷாக்கு. ஏன்னா அது அவங்களுடைய மேரேஜ் ரிங்கு, இது நம்ம தம்பி கிட்ட தானே மேரேஜ் பண்ணோம், எப்படி அண்ணங்காரங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம சிஇஓ அண்ணங்காரனுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்கிட்ட அந்த ரிங்கை காமிச்சு இந்த ரிங் உன்கிட்ட எப்படி வந்துச்சு
சொல்லு உண்மைய அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் ஹீரோ சிஇஓ இருக்கான் இல்லையா அவங்கிட்ட கேட்க இப்ப நம்ம அண்ணன் சிஇஓ வந்துட்டு கொஞ்சம் கூட பதட்டப்படாம ஒன்றும் இல்ல ஆக்சுவலி வந்துட்டு தம்பி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்திருந்த ஆஃபீஸ்க்கு அப்ப அவன் கையில ரொம்ப லூஸா இருக்கனால என்கிட்ட கொடுத்தான், அதனால நான் சும்மா போட்டிருந்தேன், அன்னைக்கு போட்டோ ஷூட் நடக்கிறப்ப நான் அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்ட போல இருக்கு, நீ அவங்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு விதமான டவுட் வந்தது. என்னன்னா இது வரைக்கும் அண்ணன் தம்பி ரெண்டு பேத்தையுமே நம்ம ஹீரோயின் ஒன்னா வச்சு பார்த்துக்க மாட்டாங்க, ஒரு டவுட்டோடவே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அதாவது சிஇஓ ஹீரோக்கு கால் வருது. அதான் எப்படி வந்துட்டு காலர் டியூன் வருதுன்னா நேத்து நைட்டு இவங்க ரெண்டு பேரும் ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா அந்த காலர் டியூன்ல வர நம்ம ஹீரோக்கு செமையா தூக்கி வாரி போடுது. உடனே வந்துட்டு லினான் ஹீரோடைய போன் எடுத்து சாரி என்னோட தம்பி போனை வச்சுட்டு போயிட்டாமல் இருக்க என்னோட ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி பேசிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னும் உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இந்த போனை கொடுத்துரு, அவங்க வந்து என்ன பார்க்க வந்தா அப்ப போனை விட்டு போயிட்டாமல் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள இன்னும் டவுட் அதிகமாகுது. உடனே வந்துட்டு லினான் ஹீரோ கிட்ட போயிட்டு நீ உங்க அண்ணனை பார்க்க போனியான்னு கேட்க நம்ம லினான் ஹீரோவும் ஆமா ஆமா நான் என்னோட அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னோன்னே இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு மாதிரி டவுட் வந்துட்டு வெளியே போவே மாட்டேங்குது. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அதாவது அண்ணன் தம்பி இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். இல்ல சப்போஸ் அண்ணன் தான் தம்பியா நடிக்கிறானா இல்ல தம்பி தான் அண்ணனா நடிக்கிறானான்றது தெரியாம நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் ஒண்ணு பண்றாங்க. என்ன பிளான் அப்படின்னா நம்ம லினான் ஹீரோ இருக்கா இல்லையா அவனை வந்துட்டு நம்ம ஹீரோயின் செடியூஸ் பண்றாங்க. அதாவது வெறும் சட்டை மட்டும் போட்டு வந்து செமையா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்றதுக்காக வந்துட்டு செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண நம்ம லினான் ஹீரோ ரொம்ப கியூட்டா அமைதியா நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் லினான் ஹீரோடைய காது கிட்ட போயிட்டு கிஸ் கொடுக்குற மாதிரி பக்கத்துல போய் நம்ம லினான் ஹீரோவை செம்மையா செடியூஸ் பண்ணிட்டு இருக்க. லினான் ஹீரோடைய கை கால்லாம் செம்மையா உதறிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினும் கிஸ் கொடுக்குற மாதிரி பக்கத்துல போய் வேம்பயர் மாதிரி நம்ம லினான் ஹீரோடைய கழுத்திலே ஒரு கடி வைக்க லினான் ஹீரோ கத்த ஹீரோயின் அந்த பைட்டோடைய அடையாளத்தை வச்சு அதாவது அண்ணன் தான் தம்பியா நடிக்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஸோ சாரி கேட்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட லினான் ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா சொல்லணுன்னே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட ஃபவுண்டேஷன் மேக்கப்லாம் போட்டு ஸோ அந்த பைட்டை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்குமே தெரியுது நம்ம ஹீரோயின் இதுக்காக தான் பைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன நம்ம ஹீரோயின் எப்பயும் போல நம்ம சிஇஓ ஹீரோவை பார்க்கறதுக்காக போறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ல உன்னோட அந்த சீக்ரெட் ரூம் எரிஞ்சிருச்சு இல்லையா அதுக்கப்புறமா நீ இப்போ வந்துட்டு மாடுலேஷன் பண்ணி வச்சிருப்பல இப்போ நம்ம மறுபடியும் அந்த ரூமை பார்க்கணும் என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓ ஹீரோ கிட்ட சொல்ல சிஇஓ ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த ஜாம்பிஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டு போனா நம்ம ஹீரோயின் இந்த தடவை பயப்படாம அவங்க மாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் ஒரு ஜாம்பியோடைய ரூமுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஜாம்பியை விரட்டி வெளியே தள்ளி விட்டுட்டு நம்ம சிஇஓ ஹீரோ கிட்ட என்ன பண்ணாங்க பெட்ல தள்ளி விட்டு கழுத்துல அந்த மார்க் இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ இல்லையா ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையே மடக்கி பிடிச்சிட இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஹோப்பை விடாம அப்பயும் நம்ம ஹீரோவை பெட்ல தள்ளி விட்டு அந்த கழுத்துல அந்த மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்றப்போ கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி உள்ள வந்து ஸோ இந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையா சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாங்க சீக்கிரமா வாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்க கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட சின்ன பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்துட்டு ஹாஸ்பிட்டலே அராஜகம் பண்ணிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க சரி ஓகே அங்கதான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஸோ வந்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டு உங்க பெரிய பையனை கூட்டிட்டு போய் நான் சின்ன பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்க வந்து வா நம்ம போலாம் நான் வந்துட்டு கார் கூட எடுத்துட்டு வரல என்னை வீட்டுல டிராப் பண்ணு ஸோ உன்னோட தம்பியும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க நம்ம சிஇஓ ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போவேன். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் டே மாட்ட போறடா இப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஇஓ ஹீரோ ஸோ ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுல இருக்கானான்னு சொல்லிட்டு கால் பண்ணி முதல்ல வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நம்ம லினான் ஹீரோக்கு கால் பண்ணா லினான் ஹீரோ டக்குன்னு போனை அட்டன் பண்ணி நான் இந்த மாதிரி வந்துட்டு வீட்டுல இல்ல நான் வெளியே வந்திருக்கேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல அம்மாவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல சரி சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு ஓ தம்பி வேற அண்ணன் வேற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆகுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கையே இல்ல. ஹீரோயின் சரி ஓகே நான் என்னோட ஆஃபீஸ்க்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நம்ம லினான் ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மாறணும் இல்லையா அதுக்காக நம்ம சிஇஓ ஹீரோ என்ன பண்றாரு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலி அந்த கால்ல பேசினது யாருன்னா நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி தான். பாஸ் இந்த மாதிரி உங்களால நாளைக்கு நீங்க வந்துட்டு குரல்லாம் மாத்தி பேச வேண்டிய நிலைமை தெரியுமா அப்படின்னு சொல்ல பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும் இல்லையா அதனால வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வர ஐயோ பாஸ் தப்பிச்சு ஓடிடுறேன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய செக்ரட்டரி அங்கேருந்து போய் இப்போ நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அப்போ நீ தான் வந்துட்டு லீனானா வந்துட்டு என்னை ஏமாத்தினியா பொய் சொல்லாம சொல்லு அப்படின்னு இப்போ நம்ம லீனான் ஹீரோவும் ஆமா அப்படின்னு
அப்படின்னு சொல்ல. ஸோ வந்துட்டு நீ என்னை ஏமாத்திட்டல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா கதறி கதறி அழுகுறாங்க. இல்ல நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ணன்றதை ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்றேன், முதல்ல வந்துட்டு எக்ஸ்பிளனேஷனை கேளுன்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கேட்காம ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அப்படியே நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் பாவம் உட்காந்து சாப்பிட கூட முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே ஸோ வந்துட்டு அந்த லினான் அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஏமாத்தினாரு அப்படின்றத தாண்டியும் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம மறைச்சிட்டான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தம்பியோட கேரக்டரை வந்துட்டு தான் நடிச்சு தன்னை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அண்ணனை லவ் பண்றமா தம்பியை லவ் பண்றமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளை இப்படி தள்ளி விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த கோவம் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோவும் சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு 1008 மெசேஜ் பண்ண. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்பான்ஸே பண்ண காணோம். ஹீரோடைய செக்ரட்டரி விடுங்க பாஸ் அதெல்லாம் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடலாம் ஒய்ஃப்னு சொன்னோன்னே உனக்கு தெரியாது அவளோட பிடிவாதத்தை பத்தி, அவ அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ்லாம் ஆக மாட்டா, இந்த உலகத்தோடைய ஒய்ஃபுடைய இதே வந்துட்டு மைண்ட் செட்டப்பே அந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு குடிச்சிட்டு ரோட்ல எல்லாம் வண்டி கீழே போட்டு விழுந்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு தூக்கலான்னு போனா நம்ம ஹீரோயின் நீ என்ன தொடாத தயவு செஞ்சு தொடாதன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கூட்டியை அவங்களே எடுக்க ட்ரை பண்றப்போ நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் வந்துட்டு நீ அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது இல்லாம ஸோ அவளோட பின்னாடி வரை இப்ப தெரிஞ்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், நானே அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் லவர் வந்து பாத்தீங்கன்னா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு அப்படியே ஒட்டிக்க ட்ரை பண்ண. இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவரை லவ் பண்றா தெரியுமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவ வந்துட்டு இதை பாத்துறான். அவளுக்கு செம கோவம் வந்து அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்லி செமையா புலம்பிட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்க, சரி பரவாயில்ல வீடு, இந்த மாதிரி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் வீடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு இஷ்டம்னா அவன் கூட வாழு இல்லைன்னா தூக்கி போட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் சொல்ல. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே சொல்லாம முடியாம அப்படியே மனசு கஷ்டத்திலே இருக்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, உண்மையான நம்ம லினான் அதாவது நம்ம ஹீரோடைய தம்பி அவருடைய கல்லறைக்கு வந்து செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்துட்டு தூரத்துல அவங்க அம்மா மாதிரியே ஒரு லேடியை பாக்குறாங்க. இது என்ன அம்மா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையாவே நம்ம ஹீரோடைய அம்மா தான் அங்க போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதான் நம்ம ஹீரோயினை எப்பயுமே பிடிக்காது தெரியுமா ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு என்ன பண்ணா நம்ம ஹீரோவை அந்த கலரை கூட சேர்த்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அவ எதுக்கு இதெல்லாம் பண்றான்னு தெரியல. இங்க நம்ம ஹீரோவும் ரொம்ப டவுட்டா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க வந்துட்டு அந்த பக்கம் ஏதாவது வந்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துடைய பேரை சொல்லி கேட்க, இல்லையேப்பா நான் இன்னைக்கு காலில இருந்து இன்னைக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பொய் சொல்றாங்க. எதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்றாங்கன்றது தெரியல. உடனே இப்போ இவங்க என்ன பண்றாங்க, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணவான்னு கேட்க, இல்லை நீ உன்னோடைய தம்பியை வர சொல்லு, உன்னோட தம்பிக்காக நான் ஒரு ஸ்கார்ஃப் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த உனக்கும் நீயும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அதை கொடுக்க. நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு சரி ஓகேம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா ஆக்சுவலி ஹீரோ ரொம்ப நல்லவன் நம்ம சிஇஓ ஹீரோ. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா தன்னோட அவங்களோட இன்னொரு பையனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கேரக்டரை மாற்றி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடிச்சிருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டேயும் இது தொடர்ந்துருக்கும். ஹீரோ மேலே இது வந்துட்டு பெருசாக எந்த தப்பும் எனக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ ஏன் என்ன யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, என்னோட தம்பியை தான் பிடிக்குது, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவன்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆன கவலையில் நம்ம ஹீரோயின் பாவம் உட்காந்துட்டு இருக்க. ஸோ மேரேஜ் பிரேக்கப் ஆனா என்ன நம்ம மறுபடியும் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த எக்ஸ் லவர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச, ஹீரோயின் இங்க பாரு நீ நானும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த நேரம் பார்த்து நம்ம சிஇஓ ஹீரோ என்ன பண்றாரு, ஸோ லினா நான் நடிச்சப்போ வந்துட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு போயிருப்பார் இல்லையா, அந்த திங்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக வராங்க. இருந்தாலும் ரொம்ப சோகமா நம்ம ஹீரோயின் கிட்ட நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனாலும் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு, வந்துட்டு நீ தானே வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு எனக்கும் அந்த ரூம்ல ஒன்றும் நடக்கல, ஆனாலும் வந்துட்டு நம்ம குடிச்சிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நீ நினைச்சிட்ட, அதனால நீ கான்ட்ராக்ட் மேரேஜ்க்காக கேட்ட, நானும் ஓகேன்னு சொன்னேன். நானும் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம தான் என்னோட தம்பியோட பேரை சொன்னேன், இல்லாத ஒரு தம்பி பேரை சொன்னேன். ஆனா அதுக்கப்புறமா நீ தானே என்ன அந்த மாதிரி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஸோ நான் என்ன பண்றது, என் மேல இதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் உடனே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோத்தையும் கேட்டுட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ கையில இருக்க அந்த மேரேஜ் ரிங்கை கழட்டி கொடு, இதுக்கப்புறமா என்னால உன் கூட வாழலாம் முடியாதுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீ கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா அங்க வந்து கிளம்பிட. அதுக்கப்புறமா என்ன நம்ம ஹீரோயின் மொட்டா குட்டிக்காரி தான், நான் ராவும் பகலும் பார்க்காம பிஆர் மாட்டுக்கு உள்ள நம்ம ஹீரோயினுக்கு போயிட்டே இருக்கு. செம்மையா குட்டின்னு குடிச்சுக்கிட்டே நம்ம லினான் ஹீரோவை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்தாலும் பாவம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துல எந்த தப்பும் பண்ணல. ஸோ வந்துட்டு சுச்சுவேஷன் தான் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த அளவுக்கு குழப்பத்தை உண்டாயிட்டு போயிருக்கு. நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோவை ஏத்துப்பாங்களா இல்லையான்றது தான் ஒரு பெரிய டவுட்டே. ஸோ ஹீரோயின் ரொம்ப குடிச்சிட்டே இருக்கா. மறுநாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனா ஆஃபீஸ்ல ரொம்ப பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோவை ஒரு கல்லறை முன்னாடி போட்டோ எடுத்திருப்பா இல்லையா, ஹீரோனோட தம்பியோட கல்லறைக்கு முன்னாடி, அந்த போட்டோ நம்ம ஹீரோயினோட மெயில் ஐடியில இருந்து
நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தானே, நம்ம ஹீரோயினோட மெயில் ஐடியில இருந்து சோ வந்துட்டு நம்ம ஹீரோடைய தம்பி இறந்து போயிட்டான், ஆனா அவனுடைய தம்பி உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லா வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இது தெரியும், ஏன்னா இது அவங்க பண்ணல, ஆனா வந்துட்டு இதை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே நல்லா தெரியும். அந்த ஆஃபீஸ்லயே ஹீரோயினுக்கு பிடிக்காத பொண்ணுனா யாருன்னா அந்த பொண்ணு தானே, ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்டு இது அவ தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வருது பாருங்க கோவம். அவளோட முடியை பிடிச்சி இழுத்து ரெஸ்ட் ரூம் கூட்டு போய் அடின்னு செம்ம அடிச்சு ஏண்டி இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு செம்மையா வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா வந்துட்டு பாத்தீங்கன்னா மேனேஜர் கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேருமே நீங்க என்ன வந்துட்டு பஜாரிங்களா, இப்படி ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அங்க வந்துட்டு பாத்டப்லாம் உடஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ நம்ம கம்பெனி மேல வந்துட்டு கேஸ் போட்டா நம்ம என்ன பண்றது அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த சிச்சுவேஷனை நானே ஹேண்டில் பண்றேன், இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நம்ம ஹீரோ அங்க உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இந்த மாதிரி நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்ல. இப்ப நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி சீப்பான விஷயம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா என்ன பண்றது அம்மாவுக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அம்மா உள்ள செம்மையா ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உனக்கு ஒன்று தெரியுமா, வந்துட்டு லினான்ற கேரக்டர் வந்துட்டு இறந்தே போயிட்டான், அதாவது வந்துட்டு அந்த என்னோட அப்பா கூட ஆக்சிடென்ட்ல அவன் இறந்தே போயிட்டான். அவனுடைய கேரக்டரை வச்சுதான் நான் இத்தனை நாள் அம்மா கூட நடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா அம்மா வந்துட்டு தன்னுடைய பையனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக, ஏன்னா என்னை விடவும் அவங்களுக்கு அவங்களுடைய சின்ன பையனை தான் பிடிக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ மொத்த உண்மையை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க, இப்போ அந்த போட்டோஸ் ஒன்று ட்ரெண்டாக இருந்துச்சு இல்லையா, அந்த போட்டோவை நல்லா உத்து பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அம்மா அங்கே வந்து போயிருப்பாங்க இல்லையா அந்த கலரை கிட்ட, அந்த போட்டோவில் அது சின்னதாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் கரெக்டாக அதை கவனிச்சு நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு இந்த போட்டோவில் நீங்கள் இருக்கீங்க, அப்போ உங்கள் சின்ன பையன் இறந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே, ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. இப்போதான் இங்கே இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு மைண்ட் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது, உண்மையாகவே அவங்களுக்கு அவங்க புருஷன் கூட அவங்களுடைய சின்ன பையனும் இறந்துட்டான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இருந்தாலும் அந்த சின்ன பையனுடைய கேரக்டரை விட்டு பிரிய முடியாம தன்னோட ரெண்டு பசங்களும் முகத்துல வந்துட்டு ஜாட ஒரே மாதிரி ஒத்து இருக்கிறதுனால சோ ஹீரோ கிட்ட தன்னோட சின்ன பையனை எங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஹீரோ வந்துட்டு தன்னோட தம்பி மாதிரி நடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் என்னோட சுயநலத்துக்காக சோ வந்துட்டு என்னோட ரெண்டு பசங்களும் உயிரோட இருக்கிற மாதிரி நான் ஹீரோவை என்னோட சுயநலத்துக்காக அவனோட கேரக்டரை கொலை பண்ணிட்டு நான் சின்ன பையனை மாதிரி நடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏமா நீங்களே இந்த மாதிரி பண்ணா எப்படிமா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவனுக்குன்னு தனியா ஐடென்டிஃபை இருக்குல்ல, சோ அவனோட ஐடென்டிஃபையை நீங்க கொலை பண்ணிட்டு உங்க சின்ன பையனை மட்டும் நீங்க லைக் பண்ற மாதிரி நடிச்சிருக்கீங்க, இதனால அவனோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களான்னு இப்பதான் அவங்களுக்குமே புரியுது அவங்க பண்ண தப்பு. சோ அவங்களுமே உட்காந்து செமையா கதறி அழுதுட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சோ உங்க பெரிய பையனும் ரொம்ப பாவம் இல்லையா, இத்தனை நாள் அவன் வந்துட்டு அவனோட ஐடென்டிட்டியவே தொலைச்சிட்டு வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து பேசிட்டு வர. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், நானே இந்த விஷயமா அம்மா கிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா நீ இதை பேசிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் இன்னும் நான் உன்னை மன்னிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போவேன். நம்ம ஹீரோவும் ரொம்ப சோகமா சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க அம்மாவோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சோ ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட சேருவாங்களா இல்லையான்றது தெரியல. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க, இங்க பாரு நீ எத்தனை நாளா என் மேல கோவத்துல இருக்க, தயவு செஞ்சு அந்த கோவத்தெல்லாம் மறந்துரு, ஏன்னா உனக்கும் எனக்கு பர்சனலா எந்த ஒரு விஷயமும் கிடையாது, என்னோட எக்ஸ்ல வர நீ லவ் பண்ண, அவனை நான் லவ் பண்ணதால தானே என் மேல உனக்கு கோவம், இப்பதான் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், அப்புறமும் ஏண்டி என் மேல கோவமா இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சாரி கேட்கிறா. அந்த சீனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய அம்மாவும் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்க. இந்த மாதிரி என்னோட சின்ன பையன் இறந்துட்டான்னு எனக்கு தெரியும்பா, பட் ஆனா வந்துட்டு உன்னுடைய ரூபத்துல நான் சின்ன பையனை பார்த்தேன், அதனாலதான் என்னோட சுயநலத்துக்காக நான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுடு, உனக்காக நான் ஒரு ஷட்டர் கூட நான் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக சோ அவங்க ரெண்டாவது ஒரு ஷட்டர் பின்னி நம்ம ஹீரோ கொடுத்தவனே நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு குஷி. சோ நம்ம ஹீரோடைய அம்மாவே அந்த ஷட்டரையும் போட்டு விடுறாங்க. ஹீரோக்கு அவ்வளோ ஒரு குஷியா இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நானும் உங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாதுமா, சாரிமான்னு சொல்ல. இப்போ ஹீரோ ஓரளவுக்கு நார்மல் ஆகிறான், பட் ஆனால் இன்னும் ஹீரோயின் சேரல இல்லையா. ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கக்குள்ள நம்ம ஹீரோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கால் பண்ணி டே மச்சான் இந்த மாதிரி வந்துட்டு அதாவது கிளாஸோடைய ரீயூனியன் வச்சிருக்கோம், நீ வரியான்னு கேட்க ஹீரோ அடிச்சு பிடிச்சி அங்கே ஓடிட்டு இருக்கா. என்னன்னா நம்ம ஹீரோயினும் ரொம்ப நாளா மீட் பண்ணல. ஸோ அதாவது ஸ்கூலுடைய ரீயூனியன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோயின் வருவாங்களேன்னு பார்த்தா ஆனால் அங்கே ஹீரோயின் இல்லை. ஹீரோக்கு கால் பண்ண நம்ம ஹீரோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அந்த கருப்பு கலர் கோட்டு போட்டிருக்கான் இல்லையா, அவன் தான். ஸோ அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னடா அவனோட சின்ன வயசு அந்த லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு டே மச்சா சாரிடா உனக்கு ஒன்று தெரியுமா, ஆக்சுவலி ஹீரோயின் இந்த லவ் லெட்டரே வந்துட்டு அந்த போஸ்ட் போர்டில் போடவே இல்லை, நாங்க தான் வந்துட்டு போட்டோம், அது அவளுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த போஸ்ட் போர்டில் போட்டது நம்ம ஹீரோயின் கிடையாது, இந்த பசங்க தான் விளையாட்டுத்தனமா பண்ணியிருக்காங்கன்னு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் அந்த லவ் லெட்டரை எழுதி நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரிப்ளையும் எழுதியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ அப்படியே நம்ம
ஹீரோயினோட அந்த லெட்டரையும் ஹீரோடைய அந்த லெட்டரையும் நம்ம ஹீரோயின் எழுதின அந்த லிப்லேயும் பார்த்துட்டு இதுக்கப்புறமும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு ஓடனா இங்க நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் அந்த டேட்காக உட்காந்துட்டு இருக்க. வரது யாருன்னா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர். எங்க இருந்து தான் வருவானுங்கன்னு தெரியல. இவன் வந்துட்டு நம்ம இதுக்கப்புறமா புதுசா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு சரி ஓகே ஏதோ நம்ம அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் பேசிக்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டு இருக்க. இப்ப அவன் என்ன சொல்ல நம்ம மறுபடியும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் சொல்ல ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்டா மத்தவங்க பொண்டாட்டிக்கு தான் ஆசைப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்து என்னோட ஒய்ஃப் கூட உனக்கு என்னடா வேலைன்னு சொல்லிட்டு பொக்குன்னு வாயிலே ஒன்று வச்சு ஹீரோயினை வா பொண்டாட்டி போலான்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோயின் அமைதியா நின்றுட்டு இருக்க. இப்ப ரெண்டு பக்கமும் ஆளாளுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் ரெண்டு பேருமே வேணாம் நவுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ எங்க போனாலும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாங்க. இங்க போறதும் அங்க போறதும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வண்டியில போறப்ப நானும் உன் கூட வண்டியில வருவேன்னு சொல்லிட்டு அடமுடிச்சு நம்ம ஹீரோவும் ஏறி உட்காந்துக்கிறேன் நம்ம ஹீரோயினோட வண்டியில. ஆஃபீஸ் வரைக்குமே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நான் ஃபாலோ பண்ணாத அப்படின்னு திட்ட. இப்பதான் தெரியுது என்னன்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்டா அந்த ஜாப்ல வந்துட்டு சேர்ந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வேற வழியே இல்லாம புது ஆஃபீஸ் இல்லையா புது ஆள் இல்லையா அதனால எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன்ற பேர்ல நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சாரியும் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்துட்டு இருக்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தவங்களை போய் இன்டர்வியூ எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அது யாருன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு சைல்ட்ஹுட்ல ஒரு புக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோ கூட அந்த புக்கை நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்துட்டு வாங்கி வச்சிருப்பான். அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அதான் அந்த ஆத்தர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின்ஸ் வந்துட்டு இதுக்கு எடுக்கணும் இன்டர்வியூ எடுக்கணும். ஆனால் ஹீரோயினுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் அந்த ஆத்தரை பத்தி கிடைக்கல. ஸோ ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்து ஜாப் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டிலே பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லலாம் மீன் தொட்டிக்கு தண்ணி கூடமா நீ மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க எனக்கே இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல மீன் தொட்டிக்கு வேற நான் தண்ணியை மாத்தோனா வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல சரி ஓகேவா போய் தூங்கலாமான்னு சொல்ல தூங்கலாம் இல்ல தூங்குறேன் நீ வெளியே தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு தலகாணியும் பெட்ஷீட்டையும் எடுத்து வெளியே தூக்கி போட நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா. இப்ப ஹீரோயினுக்கு ஒருத்தவங்கள்ட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் யார்கிட்ட இருந்துன்னா அந்த ஆத்தர் கிட்ட இருந்துதான் இந்த மாதிரி என்னோட இன்டர்வியூ உங்களுக்கு வேணும்னா வாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் வந்து நம்ம ஹீரோடைய கார்ல போவ. இப்பதான் ஒண்ணு புரியுது ஆக்சுவலி அந்த ஆத்தர் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோடைய அந்த செக்ரட்டரி தான் போல இருக்கு. ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. இந்த மாதிரி நீங்க தான் அந்த ஆத்தரா நான் உங்களுடைய இவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா ஆனா ஏன் இத்தனை நாளா இதை வெளியே சொல்லணும்னு ஆக்சுவலி என்னோட புக் எல்லாம் பெருசா எந்த ஒரு ரீச்சும் ஆகல அதனால தான் நான் வெளியே சொல்லல. சரி என்னோட இன்டர்வியூ நான் உங்களுக்கு அப்புறமா தரேன் நீங்க ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அனுப்பிச்சு வைக்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த ஆத்தருடைய புக் அதாவது நம்ம ஹீரோடைய செக்ரட்டரியோடைய புக் அங்க இருந்து நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு பிரசன்ட் பண்ண ஹீரோயின் அவ்வளவு சந்தோஷமா வராங்க. இப்ப நம்ம ஹீரோவும் எல்லாத்துக்கும் சாரி சொல்றாங்க தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுமா பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுலாம் அவ்வளவு சுலபம்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது நானும் அவன் பின்னாடி எவ்வளவுதான் அலையுது ப்ளீஸ்மா சாரிமா தயவு செஞ்சு ஒத்துக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அமைதியா நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்து சாரி சொல்ல நம்ம ஹீரோயின் அப்பயும் எதுவும் சொல்லாம நின்றுட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோ என்ன அதை மன்னிக்க மாட்டியான்னு கேட்க நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்ல அங்க சீன் கட் ஆகி அப்படியே மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ரெண்டாவது டைமா வந்துட்டு மறுபடியும் மேரேஜ் நடக்குது. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே மேரேஜ் பண்றதுக்காக போறப்போ இப்ப நம்ம ஹீரோனோட செக்ரட்டரி நின்று பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் வரான். பின்னாடியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்க வந்து கங்க்ராட்ஸ் பண்றாங்க. என்னடா மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்தியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இல்லம்மா இல்லப்பா நான் வந்துட்டு இந்த பொண்ணோட கமிட்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கை காமிக்கிறான். ஸோ ஹீரோ செம கடுப்பாகிறாங்க எத்தனை பொண்ணு தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட மேரேஜ் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அழகா அப்படி தெய்வத மாதிரி நம்ம ஹீரோயின் நடந்து வர நம்ம ஹீரோ அழகா கியூட்டா நடந்து வர ஹீரோயினோட அம்மாவும் ரெண்டு பேருக்குமே அம்மா தானே ரெண்டு பேருடைய அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்ணா சோ இது நமக்கு ரெண்டாவது டைமா மேரேஜ் நடக்குது ஆனா இப்பதான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸே பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ சின்ன வயசுல இந்த லெட்டர் எழுதியிருப்பான் தெரியுமா அந்த லெட்டரை வாசிச்சு காமிக்க நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கண்ணு தனியே வந்தது. இப்பதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்ப நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கியூட்டா கேட்க நம்ம ஹீரோ யார் சொன்னா இப்ப கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேரேஜ் ரிங்க மாட்டி விட நம்ம ஹீரோவும் சந்தோஷமா கிஸ் பண்ணி கேட்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாவது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோயினை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சு படிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் நான் போக மாட்டேன்னு அழுவேன். நம்ம ஹீரோ இங்க பாரு இது உன்னுடைய ஆம்பிஷன் என்னோட ஆம்பிஷன் மாதிரி ஒழுங்கு மரியாதையா போய் படி 3 வருஷம் தான் அதுக்குள்ள நீ வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போவேன். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் அப்படியே கடந்து போயிடுது. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணா 2 நாளா நம்ம
ஹீரோ காலே அட்டென்ட் பண்ண மாட்டேன்னா ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவே இப்ப டைரக்டா ஹீரோயினை தேடி வந்துட்டான். ஸோ ஹீரோயினோட லாஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால எக்ஸாமை முடிச்சு நம்ம ஹீரோயினை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருக்கான் போல இருக்கு. இதோட இந்த பார்ட் முடியுது, இந்த டிராமாவும் முடியுது. ஐ ஹோப் கண்டிப்பா இந்த டிராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர நியூ டிராமாவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பாய்.